ஹாய் டியர், டுடே வந்துட்டு ஜிமினாக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ இதை கேட்டது யார் அப்படின்னா நம்ம சனாடியர் தான். ஸோ சனாடியர் நீங்கள் கேட்டிங்களா, இந்த ஒன் ஷாட் வந்துட்டு உங்களுக்காக போடுறேன். நீங்கள் வந்துட்டு பாருங்கள், நீங்கள் கேட்ட மாதிரி இருக்கா அப்படின்னு பாருங்கள், ஓகேவா? ஸோ என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்துட்டு நல்லபடியாக கொண்டு போகிறேன். அண்ட் இம்பார்ட்டன்ட், இந்த ஸ்டோரி லைன் வந்துட்டு சொன்னது சனாடியர் தான். அதில் வந்துட்டு கொஞ்சம் சில விஷயங்கள் மட்டும்தான் என்னோட இமேஜினேஷன் இருக்கும் டியர், ஓகேவா? ஸோ ஸ்டோரி லைன் அவங்க தான் சொன்னாங்க. அதில் வந்துட்டு அப்பப்போ அங்கங்கே வந்துட்டு நான் கொஞ்சம் பண்ணி அதை கொஞ்சம் அப்படியே டெப்த்தாக டெவலப் பண்ணி கொண்டு போகிறேன், ஓகேவா? ஸோ இது கிரெடிட் கோஸ் டு சனாகுட்டி. ஓகே டியர், ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே டியர், ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அப்படியே வீடெல்லாம் அறக்க பறக்க வந்துட்டு அங்கேயும் ஓடிட்டே கத்திட்டே இருக்கிறீங்க. உங்களோட அம்மா வந்துட்டு கொஞ்சம் பொறுமை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஐயோ அம்மா இன்னும் பேசிகிட்டு இருக்கிற, ஃபஸ்ட்டு டே காலேஜ், அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டே எனக்கு எப்படி இருக்க போதோ தெரியல, அதுவும் இல்லாமல் ஐயோ நான் ரெடி ஆகணுமோ, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்களை மேலேருந்து அப் டு பட்டன் கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. ஏம்மா அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அவங்க வந்துட்டு இல்லை நீ என்ன ரெடி ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, நான் வந்துட்டு குளிக்கணும், அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றணும், அதுக்கப்புறமா நிறையா வந்துட்டு ஐடி கார்டெலாம் கொடுக்கலையா, சரி ஓகே ஐடி கார்டை விடு, அப்புறம் தலை செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. உங்களோட அம்மா அப்படியே உங்ககிட்ட வந்து உங்களோட தலையில் இருக்கிற அப்படியே முடிய பிடிச்சி, ஏது இந்த 2 இன்ச்சு முடிக்கி தலை செய்வது ஒரு பெரிய வேலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டாம் பாய் மாதிரி தான் இருப்பீங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங் அதுக்கப்புறமா உங்களோட மொத்த இதுவுமே டாம் பாய் மாதிரி தான் இருக்கும், பொண்ணு மாதிரி வந்துட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் வந்து கேட்குறாங்க. மண்டையில் முடியே இல்லை, தலை செய்வது ஒரு கேடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, ஏன் 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 இந்த முடிக்கு என்ன, இதையே அப்படி சீவனா தான் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையிலே ஒரு மாதிரி கோதிட்டு இருக்கிறீங்க. ஐயோ நான் பிள்ளைய பெற்றனா பையனை பெற்றனான்னு தெரியலையே, இப்படி வந்து வளர்ந்து நிற்கிறாளேன்னு சொல்லிட்டு அப்படி தலையே அடிச்சுட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. இப்போது உங்களோட டேடி அப்படியே உள்ளேருந்து வெளில வராரு. வந்து கிச்சனில் வந்து நின்றுட்டு, இப்போ பாரு நீ என் பொண்ணு பேசுறதே வேலையை வச்சுட்டு இருக்கிற, கொஞ்சம் கூட ஒரு நாள் கூட அவளை திட்டாமல் இருக்க மாட்டியா? ஸ்கூல் போகிறப்ப தான் திட்டிகிட்டே இருந்தா, சரி ஓகே, இப்போமா திட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? அவள் மண்டியில் முடியே இல்லை, தலை செய்வணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அவள் அப்படியே ஒரு பேண்ட் எடுத்து மாட்டுவா, ஒரு சட்டை எடுத்து மாட்டுவா. இதுக்கு ஏதோ வந்துட்டு பொண்ணுங்க வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அது எப்படி சொல்கிறது, அந்த சாரியெல்லாம் கட்டி ப்ளீட்லாம் எடுத்து சாரி கட்டி அவ்வளோ லேட் ஆகும். அதுக்கப்புறம் நான் தலை 60 அடிக்கு முடி வச்சிருக்கேன், ஸோ அதெல்லாம் பின்னி சட்டெல்லாம் போட்டு பூவெல்லாம் வைக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிற மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா. 5 நிமிஷத்தில் ரெடி ஆகலாம், அதுக்கு ஓவராக சீன் போடுறா. இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா அவங்க கிட்ட கேட்க, உங்கள் அப்பா வந்துட்டு உறவு பிடிச்சவளே என் பொண்ணு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களால தாங்க அவ இப்படி கெட்டு போயிட்டா, நீங்கள் தான் பையன் மாதிரியே வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டேடிக்கு கரண்டிலேயே ஒரு அடி கொடுத்துட்டு அந்த பக்கம் போகிறாங்க. உங்கள் டேடி பார்க்குறாங்க, இங்கே வந்ததுக்கு இந்த கரண்டியில் அடி வாங்கினது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த பக்கம் போயிடுறாரு. இந்த சைடு நீங்கள் அநியாயத்துக்கு லேட் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா அடியே பஸ் வந்துடும் வாடி வாடின்னு கூப்பிட்றாங்க. காலேஜ் பஸ்ஸில் தான் போவீங்க. ஸோ பஸ் வந்துடும் சொல்லிட்டு, அதாவது ஃபஸ்ட்டே வந்துட்டு எப்படி காலேஜெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஸ்கூட்டியில் தான் போகிறேன்னு அடம் பிடிப்பீங்க. ஆனால் சரி ஓகே நீ பஸ்லேயே போ, ஒரு கொஞ்ச நாளைக்கு போ, அதுக்கப்புறம் நீ வந்துட்டு கொஞ்சம் ரூட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீ பஸ்ஸில் போவியா, சாரி ஸ்கூட்டியில் போவியாமான்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் சரி ஓகேன்னு ரெடியாக இருக்கிறீங்க. ஆனால் பஸ் வந்துடும் வான்னு கூப்பிட்டே இருக்கிறாங்களா. நீங்கள் அந்த முடியே இல்லாத தலை சும்மா போட்டு சீ போச்சு, அப்படி செய்வது இப்படி செய்வது, அப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் முடி எடுத்து போடுறதுன்னு பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்கள் டாடி வந்து பார்த்துட்டு, என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற, சீக்கிரமா டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லவும், அப்போ இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கான்னு கேட்குறீங்க. மனசாட்சி இல்லாமல் கேட்குறீங்க. மண்டையில் முடியே இல்லை, 2 இன்ச்சுக்கு தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அப்படி, அதாவது 2 இன்ச் அப்படின்னா ஒரு கொஞ்சம் இப்போ யூங்கிப்பாக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக அந்த கான்செப்ட்லாம் வரும்போது கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஹேர் கட் தான் உங்களோட நீங்கள் பண்ணிக்கிறீங்க, ஓகேவா? ஸோ பாய் கட் அப்படின்னா ரொம்பவே டீப்பாக வந்துட்டு ஒரு துளி வேலை முடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிடையாது. யூங்கிப்பாக்கு வந்துட்டு அந்த கான்செப்டில் லாஸ்ட்டாக அந்த லாஸ்ட் கான்செப்ட் ஒர்க் பண்ணார்ல, ஸோ அந்த டே கான்செப்ட், ஓகேவா? ஸோ அந்த கான்செப்டில் ஓரளவுக்கு முடி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அவரே பார்க்குறாரு, அநியாயம் பண்ணுறாளே, இந்த முடியை வச்சுக்கிட்டு ஹேர் ஸ்டைல் என்னத்தை பண்ணுவா, நீ எப்படி சொன்னாலும் திரும்ப அப்படி தான் வந்து நிற்கும் அப்படிங்கிறாரு. அப்போ நீயும் சேர்ந்து அம்மா கூட சேர்ந்து இந்த மாதிரி ஆகிட்டல அப்படின்னு கேட்கவும், அச்சோ இல்லை அது வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சோடா, சீக்கிரமா பஸ் போயிடும்ல, ஃபஸ்ட்டு டே லேட்டாக போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அது வேணா சரிதான், நான் காலேஜ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது எத்தனை வருஷத்துக்கு கனவு, காலேஜ் வாசப்படி முதல்ல மிதிக்கிறப்போ அப்படியே பட்டர்ஃப்ளையாக பறக்கும்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. பறக்கும் பட்டர்ஃப்ளை சும்மா இங்கே பறந்தால் பரவாயில்ல, மனசுக்குள்ள பறக்க விட்டுட்டு வந்துடாதுன்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. பொறாம பிடிச்ச அம்மா, யார் கண்டா, நான் போன உடனே கூட உன்னோட மருமகனை பார்த்துட்டு கூட வருவேன் அப்படின்னு சொல்கிறது உங்கள் அம்மாவுக்கு கோவம் வந்துச்சு. எதே காலேஜ் கூட என்ன போகலாம், அதுக்குள்ளே வாய் பார்த்தீங்களா, என்ன பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும், இந்த வயசில் இருக்கிறதானு சொல்லி உங்கள் டேடி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் அம்மா முதல்ல உங்களை அடித்தா சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க. ஐயோ வேணா சாமி நாங்கள் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களோட டேடி கிளம்பிட்டீங்க. இப்போது காலேஜ் பஸ்ஸும் வந்துச்சு. கரெக்டாக உங்களோட டேடி உங்களுக்கு கொண்டு போய் அங்கே நிறுத்த கரெக்டாக காலேஜ் பஸ் வர கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் பஸ் ஏறிட்டு, அப்பா பாய் உன்னோட மருமகனை வேணா கூட்டிகிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அடிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வர நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. ஸோ போயிட்டு நீங்கள் சீட்டில் உட்காந்துக்கிறீங்க. ஃபஸ்ட் டே இல்லையா, ஸோ யாரையும் உங்களுக்கு தெரியல. அப்படியே இதுக்காக முடிச்சுட்டு அங்கே இங்கேயும் பார்க்குறீங்க. யாருமே உங்ககிட்ட வந்து பேசல. என்னடா அது, ஒருத்தன் கூட பேச மாட்டேங்கிறாங்க.
ஏன்னா உமனா முஞ்சியா இருக்குது, ஐயா இந்த பஸ்ஸில் நமக்கு செட் ஆகாது, நம்ம பேசாமல் நாளையிலேருந்து ஸ்கூட்டியில் போயிடலாமா அப்படிங்கிற ஒரு மைண்டு உங்களுக்குள்ள ஒரு மாதிரி அந்த ஒரு எண்ணங்கள்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது மண்டக்குள்ள. அப்படியே வந்துட்டு காலேஜே வந்துருச்சு, ஆனால் ஒருத்தங்க கூட உங்ககிட்ட பேசல. நீங்களும் வந்துட்டு பேசலான்னு ட்ரை பண்ணாலும் அவங்களாம் அமைதியாக உட்காந்துக்கிறாங்க, ஒன்றா புக்கை படிக்கிறாங்க, இல்லைன்னா வந்துட்டு வேடிக்கை பார்க்குறாங்க, அவ்வளோதான். யாரும் யார்ட்டையும் பேசி கூட மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை இது ரூல்ஸாக இருக்குமோ, பஸ்ஸில் யாரும் யார்ட்டையும் பேசிக்கூடாதுன்னு, ஆனால் பொண்ணுங்க கூடவே பேசிக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி துருத்துருன்னு இருக்கிறீங்களா? ஸோ ஒரு மாதிரி ஃபீலாகவே இருந்துகிட்டே இருக்குது, ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு. ஒரு வழியாக காலேஜுக்கு வந்துட்டு ரீச் ஆயாச்சு. அந்த என்ட்ரன்ஸில் போயிட்டு பஸ்ஸெல்லாம் நிறுத்திடுவாங்களா, அதுக்கப்புறம் இறங்கி அங்கேருந்து மாங்கு நடந்து தானே போகணும், அதுதானே உலக வழக்கம். அதே மாதிரி காலேஜ் என்ட்ரன்ஸ்லேயே பஸ் நிறுத்திட்டாங்க. நீங்கள் அப்படியே இறங்குறீங்க. எப்படின்னா நீங்கள் ஒரு பேண்ட் ஜீன் போட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு டிஷர்ட் மாதிரி நல்லா லூஸாக போட்டிருப்பீங்க, ஓகேவா? ஸோ டாம்பாய் அந்த மாதிரி தானே, அந்த மாதிரி தானே நீங்களும் வந்து ட்ரெஸ்லாம் பண்ணுவீங்க. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி லூஸாக டிஷர்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு பேண்ட், அதுவும் தொலை தான் இருக்குது, சரி ஜீன்ஸில் தொலை இருக்கிற ஜீன்ஸ், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே வந்துட்டு தலை அப்படியே கையை வச்சு இப்படி கோதிட்டே இருக்கீங்க. உங்களை பார்த்த பொண்ணுன்னு தெரியல, பையனும் தெரியல, அந்த மாதிரி தான் வேடாக பார்க்குறாங்க. அப்படியே பார்க்குறீங்க, என்னடா அது இப்படி பார்க்குறானுங்க, ஓ இது மாதிரி யாரையும் பார்த்தது இல்லையோ, சரி ஓகே பார்த்துட்டு போட்டோம், நம்ம தான் அழகாக இருக்கோம்ல அப்படின்னு ஒரு தாட். அப்படியே நீங்கள் வந்துட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. போக 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 நீங்களும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க எல்லா பக்கம், என்ன இது ஃபஸ்ட் டே காலேஜ் வந்துருக்கிறேன், ஒருத்தங்க கூட கூப்பிட்டு ரேகிங்கே பண்ண மாட்டேங்கிறா, ஐயோ அடிக்குதே போர் அடிக்குதே, யாராவது ரேகிங் பண்ணுங்கடா அப்படின்னு உங்களோட மைண்டுக்கு ஓடிட்டே இருக்குது. அதுவும் வந்து என்ட்ரன்ஸில் டக்குன்னு யாரும் ரேகிங்கில் பண்ணலை. எப்படின்னா வந்துட்டு யாராவது பார்த்தா பிரச்சனை யாருன்னு சொல்லிட்டு அங்கங்கே தனித்தனியாக வந்துட்டு கொஞ்சம் நல்லா டீப்பாக உள்ளே போனதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பிளேஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்துட்டு ஸ்டாஃப் சீக்கிரம் வரமாட்டாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி வச்சு ரேகிங் பண்ணியிருக்கிறாங்க. வா இப்போ யாராவது எனக்கு கூப்பிடணுமே அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்த்துட்டு இருக்கிறப்போ கரெக்டாக ஏய் பொண்ணு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பொண்ணா எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறீங்க. ஸோ உங்களால் பக்கத்தில் இன்னொரு பொண்ணு இருப்பா, ஸோ அவள் பேர் சாரா, அவளை தான் கூப்பிட்றாங்க. அதானே பார்த்தேன், என்னை யாராவது கூப்பிட்டு ரேகிங் பண்ணுங்கடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. உலகத்திலேயே ரேகிங் என்ன பண்ணலையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற ஒரே பொண்ணு நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கிறீங்க, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ரேகிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மட்டும் ஏன் என்னை மட்டும் எல்லா இடத்துலையும் தனியாகவே விட்டுறாங்க, நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்லாம் உங்களுக்கு தோணுது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கேங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த கேங்கில் வந்துட்டு என்ன இது எல்லாம் ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருக்காங்க, யாரையும் காணுமேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ கரெக்டாக இங்கே வா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. திரும்பி பார்த்தா அஜ்மின் தான். உங்களுக்கு பார்த்து ஃபஸ்ட் சைட்லேயே அவரை பிடிச்சிருச்சு. அப்படியே வந்துட்டு பேன் பார்த்துட்டே இருக்கிறீங்க. பொண்ணு இங்கே வா அப்படின்னு சொல்கிறாரு. பொண்ணா, ஆமாம் நான் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட போகிறீங்க மெதுவா. ஜிமின் வந்துட்டு உங்களை கூப்பிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூப்பிடுறாரு. நீங்கள் அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்படியே அடிமேல் அடி வச்சு நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு என்ன இவ்வளோ ஸ்லோ மோஷனில் வந்துட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு மாதிரி அதுக்குள்ளே எப்படின்னா அந்த ஜிமின் மட்டும் நல்லா உங்களுக்கு நல்லா கிளாரிட்டியாக தெரியுறாரு, மற்ற இடம் எல்லாமே இந்த மாதிரி பிளராக தெரியுது. ஃபோட்டோ எடுக்கிறப்போ அந்த பிளர் மோடில் வச்சுருப்போம்ல, ஸோ நம்ம மட்டும் நல்லா க்ளோஸாக எப்படி சொல்கிறது, நம்ம மட்டும் நல்லா பிரைட்டாக தெரியும், சுற்றி இருக்கிற எல்லாம் போல அந்த மாதிரி தான். ஸோ சுற்றி இருக்கிற எல்லாமே உங்களுக்கு பிளராக இருக்குது. ஜிமின் தவிர அவர் மட்டும் அப்படி நல்லா பிரைட்டாக தெரியுறாரு. அப்படியே வச்சுக்கொண்டு வாங்காமல் பார்த்துட்டே போயிட்டு இருக்கிறீங்க. அவர் கூப்பிட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. வயன் அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த அப்படின்னு கேட்குறாரு. வயன் 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 நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. நல்லால, சரி ஓகே என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்கவும் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறீங்க, அதாவது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள. ஸோ பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ ஏன் ஜூனியரா நீ அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் ஜூனியராண்ணா, நீங்களும் பிஸ்னஸ் தானா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் நானும் அதே தான், ஆனால் அதுக்காகலாம் உன்னை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐயோ ப்ளீஸ் அதுக்காகலாம் என்ன ரேக்கிங் பண்ணாமல் விட்டுறாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் பார்க்குறாரு, வியடா என்னடா அது என்ன பேசிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா யாரும் வந்துட்டு என்ன விட்டுருங்கன்னு தானே கேட்பாங்க, நீங்கள் மட்டும் விட்டுறாதான்னு சொல்கிறீங்க. இங்கே பாரு சும்மா யாரையும் ரேகிங்லாம் பண்ண மாட்டோம், சும்மா தான் கூப்பிட்டு வச்சு பேர் என்ன அப்படின்னு விசாரிச்சோம், கிளம்பு அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தூரம் போகிறீங்க, என்னடா பொசுக்குன்னு இப்படி புதுசுன்னு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு என்னவோ தெரியல, உங்களுக்கு ஜிமின் மேலே அந்த கண்ணை வந்துட்டு போகவே மாட்டேங்குது. திரும்ப பார்த்துட்டே போயிட்டு இருக்கிறீங்க. அவரும் பார்க்குறாரு, எதுக்கு இப்படி திரும்பி பார்க்குறாரு. ஸோ அடுத்த பொண்ணு வரா, ஸோ அவளை கூப்பிட்டு வச்சு அது சாரா தான், ஏன்னா அங்கே வந்துட்டு சிக்கியிருப்பா, அப்படி தப்பிச்சு இந்த பக்கம் வந்து இவங்ககிட்ட மாட்டிட்டா, இவளை வேலை வச்சு நல்லா ரேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடப்பாவீங்களா, ஏன்டா என்ன மட்டும் ரேக்கிங் கூட பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தான் உங்களுக்கு ஃபீலிங்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஜிம்மினை திரும்பி பார்த்துட்டே முன்னாடி போயிட்டு ஒரு பொண்ணு இடிச்சிடுறீங்க. ஸோ டக்குன்னு அவள் வந்துட்டு அப்படின்னு கத்துறா. ஐயோ என்னாச்சுமா சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் பொலைட்டாக பேசுகிறா. நீங்கள் பார்க்குறீங்க, பரவாயில்லையே இந்த பொண்ணு ரொம்ப பொலைட்டாக இருக்குது. ஆமாம் என்ன டிபார்ட்மெண்ட் நீ அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா நான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுப்பா அப்படின்னு சொல்லவும், வா ஃபஸ்ட் இயரா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் எனக்கு ஒரே பயமாக இருக்குது, நீ செகண்ட் இயரா ஃபஸ்ட் இயரா அப்படின்னு கேட்கவும், நானும் ஃபஸ்ட் இயர் தான், என்னை பார்த்தா என்ன அவ்வளோ ஓல்டு மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இல்லை கேட்டேன், நீ ரொம்ப நல்லா ஜோவியலாக பேசுகிறல்ல, ஒரு வேலை சீனியராக இருக்குமோன்னு நினச்சப்பா, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே என்னோட பேர் ரியா, ஹாய் அப்படின்னு சொல்கிறா. ஸோ 2 பேர் ஹேண்ட் செக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் நான் வயன், ஹாய் இனிமேல் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. ஸோ 2 பேரும் ஹேண்ட் செக் பண்ணிக்கிட்டு ஒரு குட்டி ஹக்கு, ஏன்னா வந்துட்டு 2 பேத்துக்கும் அவங்களோட கேரக்டர் 2 பேத்துக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு 2 பேர் நிற்கவும் அந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. சாரா நல்லா ஆரம்பிச்சிட்டா, என்னடா அந்த பொண்ணு அப்படியே அழுதுட்டுக்குன்னு திரும்பி பார்த்துட்டு இருக்கிறீங்க. வேற பாவமாக இருக்குதா வேற அழுதுட்டு பார்த்துட்டு.
ஸோ ஜிமினி வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, டேய் பாவண்டா விட்டுடா, அது இல்லாமல் நம்மளோட ஜூனியர் தானே, ஸோ நம்மளே இந்த மாதிரி ரேங்கிங்லாம் பண்ணால் நல்லா இருக்காது, என்னதான் இருந்தாலும் நம்மளோட டிபார்ட்மெண்ட் அதனால் விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் வேறு யாரா பிடிச்சி இந்த மாதிரி ரேகிங் பண்ண முடியும், நம்மளோட டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கோட கைக்குள்ள இருப்பாங்க, வேறு டிபார்ட்மெண்ட் அதை மதிக்கவே மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேய் அதுக்குன்னு அந்த பொண்ணு அழுதுடா விட்டுடா அப்படின்னு சொல்லவும், அப்போ எனக்கு யாரையாவது ரேகிங் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஜிமினி அப்படி திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் தான் நின்றுருப்பீங்களே, இதான் அவள் தான் ரேகிங்கே பண்ண மாட்டேங்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணா, வேணா அவளுக்கு இப்படி ரேகிங் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கவும் அந்த பையன் திரும்பி பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி நின்றுருக்கீங்களா, அந்த பொண்ணு விட்டு அடிச்சிருந்தா நான்லாம் பண்ண மாட்டேன், சரி ஓகே நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு சாரா விட்டுறாங்க. சாரா அப்படியே தேம்பி தேம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. அவள் அந்த மாதிரி வரவும் உங்களுக்கு ஒரு யாக்கும் பாவமாக இருக்கா. ஸோ கூப்பிடுறீங்க எங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். நீங்களும் ரேக்கிங் பண்ணதா கூப்பிடுறீங்கன்னு நினச்சிட்டு ப்ளீஸ் என்னை விட்டுருங்களேன் அப்படிங்கிறா. ஐயோ நாங்களும் ஜூனியர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, உன் பேர் என்னன்னு கேட்குறீங்க, சாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குட்டி குழந்த மாதிரி பேசுகிறா. நீ ரொம்ப க்யூட்டாக பேசுகிற, எங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி நீங்களும் ரியாவும் கேட்குறீங்க. நீங்களும் ரியா வந்துட்டு ஒரே மாதிரி டைப் ஓகேவா. ஆனால் சாரா அப்படியே அம்மாஜி ரொம்ப குழந்தை பொண்ணு மாதிரி தான் இருப்பா. அவகிட்ட வந்துட்டு இது மாதிரி க்யூட்டாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரியா வந்துட்டு எதுக்கு ரியா நம்ம 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாம், நம்ம 2 பேர் அதாவது நம்ம எங்கே போனாலும் ஒன்றா போகலாம், நல்லபடியாக இருக்கலாம் ஓகேவா, லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறா. அவளும் வந்துட்டு நிஜமாவா என்ன ரேக்கிங்லாம் பண்ண மாட்டீங்கல்ல, என் கூட சண்டை போடக்கூடாது, அப்புறமா என்னை திட்டக்கூடாது, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட என்னை வந்துட்டு கோச்சிக்கூடாது, அப்புறம் கோச்சிட்டு என் கூட பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. ஏய் அம்மா இரு, ஃப்ரெண்டாக இருக்கலாம் தானே கேட்டேன், என்ன இவ்வளோ லிஸ்ட்டு கொடுத்துட்டுருக்குற, நாங்கள் என்ன உன்னை கல்யாணமாக பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் இதெல்லாம் சண்டைலாம் வரும்ல, அப்படி சண்டைலாம் வந்தால் நான் கஷ்டப்படுவேன், ஸோ அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சார் அப்படி குழந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அவளை போய் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு, சரி ஓகே சண்டை போடலாம் ஆனால் அப்பவே சேர்ந்துக்கலாம் ஓகேவா, ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் போயிட்டு இருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு வந்துட்டு ஜிமின் மேலே கண்ணு போகவே இல்லை. திரும்பி பார்க்குறீங்க போகிறீங்க, ஒரு வழியாக கிளாஸ்க்கே போயிட்டீங்க. இப்போ கிளாஸில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் இன்ட்ரோ கொடுக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களோட மைண்டுக்குள்ளே மட்டும் அப்படியே ஜிமினோட ஃபேஸ் தான் அந்த சுற்றி இருக்கிறதெல்லாம் பிளர் ஆகிட்டு அவர் மட்டும் நல்லா ஃபோக்கஸாக தெரிஞ்சிருப்பார்ல, அதே மாதிரி தான் அதே வியூ அப்படியே தெரிஞ்சுட்டே இருக்குது. அவர் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்த்து எங்கள் வாப்ஸில் கூப்பிட்டுருப்பார்ல, அது எப்படி வந்துட்டு உங்களுக்கு அப்படியே காதுக்குள்ள அப்படி தேன் வந்து பயிர் மாதிரி திரும்ப திரும்ப ஒரு வாய்ஸ் கேட்டே இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கவும் இந்த பக்கம் சாரா இந்த பக்கம் ரியா இருப்பாங்க. ஸோ ரியா தான் வந்துட்டு ஏய் வயன் என்னாச்சு அங்கே பாரு உன்னை தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, சார் வந்துட்டு உங்களை தான் வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்க சொல்கிறாங்க. அதாடி இது எப்போ நடந்துச்சு, இத்தனை பேர் சொல்லி முடிச்சிட்டாங்க பார்க்குறீங்க, நீங்கள் தான் லாஸ்ட் டெஸ்க்கில் உட்காந்துருப்பீங்களே 3 பேரும். ஸோ அதனால் லாஸ்ட் டெஸ்க் வரைக்கும் வந்துட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நீங்களும் என்னோட பேர் வயன், அதுக்கப்புறமா அவ்வளோதான் என்கிட்ட வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறீங்க. எல்லாரும் வேடாக பார்க்குறாங்க, என்னடா அது இவளுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் எதுவுமே சொல்லவே இல்லை, சரி ஓகே டைமே வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அடுத்து வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் உங்களுக்கு வந்துட்டு மைண்டுக்குள்ளே ஜிம்னாவே வந்து போக வாட்டியும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படியே நீங்கள் சாரா கிட்டேயும் ரியா கிட்டேயும் சொல்லிட்டு, ஏய் நான் வந்துட்டு சீனியரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும், என்ன கிளாஸ் நடந்துட்டு இருக்குது, ஃபஸ்ட் டேவே இது மாதிரி பண்ணாத மாட்டிப்படி அப்படின்னு சொல்கிறா ரியா. அதெல்லாம் இல்லை பார்த்துக்கலாம், நீங்கள் வந்துட்டு இங்கே இருங்க ஓகேவா, பத்திரமா இருங்க ஓகே, நான் போயிட்டு சீனியரை பார்த்துட்டு வந்துடுறேன், என்னால் முடியலடி பார்க்காம இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அடியே எங்கடி போகிறேன்னு சொல்லிட்டு சாராக்கு பயமாக இருக்கும்ல, அதனால உங்களுக்கு பிடிக்கிறங்கிற பேர் உங்களோட முடி பிடிச்சாரா, ஸோ நீங்கள் டெஸ்க்கு கீழே குடிஞ்சிருப்பீங்க, அப்படி தகுந்து போயிடலான்னு சொல்லிட்டு உங்கள் முடி பிடிச்சிட்டு எந்திரி ஒயன் எந்திரி மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லவும், நீ இந்த மாதிரி பண்ணாதானே நான் மாட்டிப்பேன் முடிய விட்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவளும் வந்துட்டு சரி ஓகே இப்படி விட்டுறா. அப்படியே வந்துட்டு தகுந்து அந்த சாருக்கு தெரியாமல், அதாவது லாஸ்ட்லேருந்து முன்னாடி வரக்கே இவ்வளோ நேரம் ஆகும். ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு வழியாக வர்றீங்க. ஸோ எல்லாரும் உங்களை தான் பார்க்குறாங்க, பட் யாரும் காட்டியெல்லாம் கொடுத்துக்க மாட்டாங்கல்ல. ஸோ காலேஜில் ஸ்கூலாக இருந்தால் கூட சொல்லிடுவாங்களே என்னமோ, ஆனால் காலேஜில் இந்த மாதிரி யாரையும் காட்டி கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்படியே வந்துட்டு விட்டுறாங்க சிரிச்சுட்டே. நீங்களும் அப்படியே தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தவிர்த்து போகிறீங்க. ஒரு வழியாக வெளியே வந்துட்டீங்க. உங்களோட ப்ரொஃபஸர் ரொம்ப பிஸியாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தனால உங்களை கவனிக்கவே இல்லை, அவர் பாட்டு கிளாஸ் எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நீங்கள் போயிட்டு, ஆமாம் சீனியர் எங்கே இருப்பார், ஐயோ எந்த கிளாஸ்ன்னு தெரியலையே, இதெல்லாம் ஃபுல்லாகவே ஃபஸ்ட் இயரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸை எட்டி பார்க்குறீங்க. எல்லோரும் பார்க்குறாங்க, ஏன்னா ஜன்னல் கிட்ட போய்ட்டு எட்டி பார்த்தா வந்துட்டு திடீர்னு பார்ப்பாங்கல்ல யார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் அப்படியே தலையை சரி பண்ணிட்டே போகிறீங்க. ஏன்னா சாரா அப்படியே பிடிச்சி இழுத்துருப்பால, அதனால தலையெல்லாம் கிளஞ்சிருச்சு. ஐயோ நான் காலையில் கஷ்டப்பட்டு செட்டிங்லாம் போட்டு வந்தேன், இப்படி பண்ணிட்டாலே பாவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கோதிட்டே கையில் கோதுவல. ஸோ அந்த மாதிரி தலையை கையில் கோதிக்கிட்டே எல்லா பக்கம் போகிறீங்க. ஸோ அது ஃபுல்லாகவே ஃபஸ்ட் இயர் டிபார்ட்மெண்ட், அதுவே உங்களுக்கு தெரியல. அப்போது செகண்ட் இயர் எங்கே இருக்கும், ஆமாம் சீனியர்னு சொன்னார், செகண்ட் இயரா ஃபோர்த் இயரா தேர்ட் இயரா இது வேறு தெரியலையே, கேட்டிருக்கலாமோ, சரி ஓகே காசா பண்ணுமா இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்குது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஸ்டெப்பில் ஏறி போகிறீங்க. ஸோ மேலே அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்துட்டு ஃபஸ்ட் இயருக்கு, செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டு செகண்ட் இயருக்கு அப்படி இருக்கும். ஸோ செகண்ட் இயர் மேலே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி போகிறீங்க. ஸோ பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ செகண்ட் இயர் போட்டிருக்குது. சாமி கடவுளே என்னோட சீனியர் வந்துட்டு செகண்ட் இயராக தான் இருக்கணும், ஏன்னா தேர்ட் இயராக இருந்தானா சீக்கிரமாக போயிடுவார் இங்கேருந்து, அதுக்கப்புறம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், செகண்ட் இயராக மட்டும் தான் இருக்கணும்பா காப்பாற்றுப்பான்னு சொல்லிட்டு அப்படியே போகிறீங்க. எல்லா பக்கம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்து போயிருக்கிறப்ப கரெக்டாக வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டிங்க ஜிமினை. செகண்ட் இயர் தான் படிக்கிறாரு, ஒரு கிளாஸில் உட்காந்துருக்காரு. ஏய் வாவ் என் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு
விண்டோ கிட்ட அப்படியே குனிஞ்சு 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 போகிறீங்க யாரும் பார்த்துடாம. ஸோ விண்டோ கிட்ட போனதுமே ஃபர்ஸ்ட்டில் யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஜங்குக் தான். ஸோ ஜேகே உட்காந்துருக்காரு. அந்த பக்கம் அதுக்கப்புறம் தான் உங்களோட சீனியர் ஜிமின். ஓகேவா? ஸோ 3 பேர் இப்படி தான் உட்காந்துருக்காங்க. ஐயோ, முன்னாடி 2 பேர் யாரோ இருக்காங்களே, ஒரு வேளை ஃப்ரெண்டாக இருக்குமோ, இல்லை கிளாஸ்மேட்டா, டெஸ்க்மேட்டா, என்னவோ ஒன்று. சரி, ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சீனியர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஜங்குக் தான். யார் நீ அப்படின்னு கூப்பிடுறாரு. அதாவது ஒரு மாதிரி நல்லா இதாக பேசுவாங்கள்ல. ஸோ பார்த்ததுமே ஒரு மாதிரி நல்லா பேசுவாங்க. அது மாதிரி யார் நீ அப்படின்னு கேட்குறாரு. சீனியர் நான் உங்களோட ஜூனியர் சீனியர் அப்படின்னு சொல்கிறீங்க. தெரியுது. எப்போ வந்த, எதுக்கு வந்த, இங்கே என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, அவர் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, ஐயோ அப்படி வந்துட்டு எப்படி சொல்கிறது, சீனியர் நான் அவங்ககிட்ட பேசணும் சீனியர் அப்படின்னு சொல்லவும், எந்த சீனியர்கிட்ட பேசணும்னு கேட்குறாரு. அதுவும் அந்த 2வது உட்காந்துருக்காருல அப்படின்னு சொல்லவும், ஜேகேக்கு அப்புறம் தானே காரு. ஸோ கிட்டே நினச்சிட்டு டே உனதான் கூப்பிடுது அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லவும், இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சீனியர் நீங்களே அப்படின்னு சொல்கிறீங்களா, அடப்பாவி அதுக்குள்ளே பல்பு கொடுத்தாரான்னு சொல்லிட்டு இங்கே ஜேகேக்கு சிரிப்பாக இருக்குது. அப்போ வேறு யாருன்னு கேட்கவும், அதான் 3வது உட்காந்துருக்கார்ல அந்த சீனியர் அப்படின்னு சொல்லவும், அவர் பேர் என்னன்னு சொல்லிட்டு ஜேகேட்ட கேட்குறீங்க. அதுவா, நீயே கேட்டுக்கோ உன்னோட சீனியர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, கூப்பிட்றாங்கடா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இந்த பக்கம் சாஞ்சிக்கிறாங்க. ஸோ ஜிம்மிட்டு யார் அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்க்குறாரு. நீங்கள் தான். ஹாய் சீனியர், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கவும் அவருக்கு ஷாக்கு. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு ஒரு மாதிரி அஸ்கி வயசில் பேசுகிறீங்க. இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு ஜிமின் கேட்க, உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, என்ன பார்க்க எதுக்கு வந்த, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. சீனியர் நீங்கள் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதை அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்கும் ஷாக்கு. அப்படியே திரும்பி உங்களே பார்த்துட்டு இருக்காங்க ஷாக்கோட. ஐயோ ஏன் ஷாக் ஆகுறீங்க சீனியர், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னுறீங்க. ஸோ பார்த்ததுமே வந்துட்டு லவ் யூ சொல்லிட்டீங்க. இந்த பக்கம் ஜிமிக்கு அதை விட ஷாக்காக இருக்குது. வாயை மூடு, முதல்ல இங்கே கிளம்பு அப்படிங்கிறாரு. இங்கே ஜேகே வந்துட்டு, என்ன ப்ரப்போஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், சீனியர் வேற எதுக்கு இங்கே வருவாங்க, அதுவும் கஷ்டப்பட்டு வந்திருக்கே தெரியுமா, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ப்ரப்போஸ் கூட பண்ணாமல் போனால் எப்படி நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால தான் நான் கஷ்டப்பட்டு இங்கே கண்டுபிடிச்சி வந்ததெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. பார்க்குறாரு. நல்ல பாலிசி தான், சூப்பர்மா, நீ நடத்து, நான் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு கேட்கவும், இப்போ தேவையில்லை சீனியர், ஆனால் ஃபியூச்சரில் நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணணும் எனக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. நீ ஓடி பார்த்துக்கு நான் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாரு. சே ஓடியில் போக மாட்டோம், வீட்டில் சொல்லதான் கல்யாணம் பண்ணிக்கோ, ஏன்னா என் வீட்டில் என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அது அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல அதுக்கு அவன் ஓகே சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ நீங்கள் 2 பேர் பேசாதீங்க, நான் அவர்கிட்ட பேசணும், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சீனியர் கொஞ்சம் கூட பேசுங்களேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மி அப்படியே அந்த பக்கமே திரும்பி உட்காந்துக்கிட்டாரு. உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாரு. நீங்கள் திரும்ப சீனியர் ஏன் சீனியர் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல இந்த பக்கம் அதாவது அந்த ப்ரொஃபஸர் இருக்கார்ல, ஜிமினோட ப்ரொஃபஸர். ஸோ அவர் அப்படியே வெளியே வந்து பார்க்குறாரு. என்னடா வெளியே ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குதுன்னு. நீங்கள் அப்படியே ரெண்டு கை அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் பண்ணிட்டு, சீனியர் ஐ லவ் யூ, சீனியர் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டே இருக்கீங்க. அவங்க வந்துட்டு அப்படியே அதாவது பையன் நினச்சிருப்பாங்க. ஸோ சட்டை தானே ஒரு மாதிரி டிஷர்ட் தானே போட்டிருக்கீங்க, அப்படியே அந்த சட்டையை பிடிச்சி இந்த பக்கம் 2 வேலை மட்டும் பின்னாடி இருந்து பிடிப்போம். ஸோ அந்த மாதிரி பிடிச்சி இழுக்கிறாங்க. இங்கே வா, யார் நீ அப்படின்னு கேட்கவும், ஐயோ மாட்டிக்கிட்டேனா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சார் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடா வாய்ஸ் பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சட்டையை விட்டுட்டாங்க. என்னம்மா பண்ணுறேன், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும், அது வந்துட்டு அது வந்து சும்மா தண்ணி வேணும் சார், ரொம்ப விற்குது அப்படின்னு சொல்லவும், தண்ணி உன்னோட டிபார்ட்மெண்ட்டில் இல்லையா, நீ எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு கேட்கவும், நான் வந்துட்டு கம்ப்யூட்டர்னு சொல்கிறீங்க. கம்ப்யூட்டரா, அங்கேருந்து இங்கேதுக்கு வந்தால் தண்ணி அங்கே இல்லவே அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களோட டிபார்ட்மெண்ட்டுன்னு சொன்னால் மாட்டிப்பீங்கன்னு நினச்சி மாற்றி சொல்கிறீங்க. ஸோ இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. பார்த்தியா பச்சை போய் பேசுகிறான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டு, சாரி எனக்கு இன்னைக்கு ஃபஸ்ட் இயரா, ஸோ எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் மாற்றி வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறீங்க. அவர் வந்துட்டு உள்ளே போயிடுறாரு. இன்னும் இந்த பொண்ணு இந்த மாதிரி வித்தியாசமாக பேசிட்டு போகுதுன்னு நினச்சிட்டு அவர் பாட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கம் ஜேகேவும் டெவும் ஜிம்மில் போட்டு ஓட்டுறாங்க. என்னடா வந்தனாலே வந்துட்டு ப்ரப்போஸே பண்ணிட்டா, நீ எதுவும் பேச மாட்டேங்கிறியே, பிடிக்கலையா, பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கவும், வாய் மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கிளாஸை கவனிக்கிறாரு. இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்களே திரும்ப கிளாஸுக்கு போகணுமே, ஸோ அப்படியே வந்துட்டு தவிர்த்து போயிட்டு இருக்கிறீங்க. அப்படியே எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ பார்க்குற அதாவது மற்ற டெஸ்கில் இருக்கிறவங்களாம் சிரிக்கிறாங்க. வந்துட்டியா அப்படின்னு சொல்லவும், தேங்க்ஸ்ப்பா காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு, நானும் உங்களை நீங்கள் எங்கேயாவது வெளில போனால் காட்டி கொடுக்க மாட்டேன், ஓகேவா, டீல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதே மாதிரி போயிட்டு உங்களோட பெஞ்சில் ஏறி உட்காந்துட்டீங்க. சாரா பக்கத்தில் உயிரே வரும் போல. நான் பயந்துட்டே இருந்து தெரியுமா, எங்கே நீன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லவும், இன்னைக்கு தான் வந்திருக்கோம், அவ்வளோ ஞாபகம்லாம் யாருக்கும் இருக்காது, 10 வருஷம் இருந்தால் கூட உங்களுக்கு நம்ம வந்துட்டு கரெக்டாக இங்கே இருக்கிறோமா இல்லையான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ரியா வந்து என்னடி சீனியரை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் வந்துட்டு பார்த்தேன், ஆனால் சீனியர் பேர் வேறு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே, லஞ்ச் அவரில் கேட்டுக்கலாம், கேன்டீனில் வருவார்ல, ஸோ மீட் பண்ணி கேட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம் இல்லை நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் லஞ்ச் ஹவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சாராக்கு வந்து கிளாஸில் பேசக்கூட பயம், அவன் இது சமத்தான் உட்காந்துட்டு இருக்கிறா. நீங்கள் 2 பேரும் என்ன பேசிக்கிட்டே இருப்பீங்க.
இப்போ பெஞ்சை போட்டு தட்டிகிட்டே இருக்கிறீங்க, எப்படா லஞ்ச் ஹவர் வரும், லஞ்சுன்னு தட்டிகிட்டே இருக்கிறீங்க. ஒரு வழியாக வந்துட்டு பெல் அடிக்கிறாங்க. ஸோ அந்த லஞ்சுக்கு பெல் அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெல் வந்துட்டு சவுண்ட் கேட்குது. வாடி இப்போ ஓடி போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேக்கெல்லாம் தூக்கிட்டு 3 பேர் அப்படியே போகிறீங்க ஃபாஸ்ட்டாக. எங்கே அப்படின்னா மேலே வந்துட்டு சீனியர் இருப்பார்ல, ஸோ ஜிமின் இருப்பார்ல, அவர் எங்கே போகிறாரா இல்லை வந்துட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்றாரா என்னன்னு தெரியாது, போய் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு வரீங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் வரதுக்குள்ளே அவரே கீழே வந்துட்டாரு. கீழே கரெக்டாக வரவும் ஓகே பின்னாடியே ஃபாலோ பண்ண போதும்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் பின்னாடியே போகிறீங்க. அதுவும் சும்மா இல்லை, ஜிமின் வந்துட்டு 3 பேர் போயிட்டுருக்காங்களா, ஜிமின், ஜேகே, 3 பேர் போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள், சாரா, அதுக்கப்புறமா ரியா 3 பேர் வந்துட்டுருக்கீங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கீங்களா, போக போக சீனியர் அப்படின்னு கூப்பிடுறீங்க. அவர் வந்துட்டு திரும்பவே இல்லை. உன்னதான்டா அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லவும் ஜிமின் திரும்ப மாட்டேங்கிறாரு. திரும்ப சீனியர் நில்லுங்க சீனியர், உங்கள் பேராக சொல்லிட்டு போங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவர் திரும்பவே மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. அப்படியே குடுக்குன்னு ஓடி போயிட்டு ஜிமினுக்கு முன்னாடி நின்று அப்படியே 2 கைக்கு வந்து இடுப்பில் வச்சுக்கிட்டு, என்ன சீனியர் இவ்வளோ ஓவராக பண்ணிக்கிறீங்க, நான் தான் பேர் கேட்குறேன்ல, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவும் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும்ல, அப்படி அடிக்கடி உங்களுக்கு அந்த ஹேரை ஃப்ளிக் பண்ணுற பழக்கம் ஜிமின் மாதிரியே. ஸோ அந்த ஹேர் ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டே கேட்குறீங்க. என்ன பேர் சீனியர், உங்களுக்கு பேர் என்ன, ஐடி கார்டு பார்க்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு கழுத்தில் இருக்கிற அவரோட ஐடி கார்டு எடுக்கிறீங்க. அவர் டக்குன்னு பிடிங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க சீனியர், உங்கள் பேர் தானே கேட்டேன், அதான் கேட்டேனா அப்படின்னு சொல்லவும் இந்த பக்கம் வந்துட்டு அவனோட பேர் ஜிமின் அப்படின்னு சொல்கிறாரு. வா ஜிமின் சீனியர், உங்கள் பேர் செம்மையாக இருக்குது சீனியர், உங்களை மாதிரி அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினுக்கு லைட்டாக ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. பட் இருந்தாலும் அவர் வெளியே காட்டிக்கல. சரி ஓகே, பேர் தெரிஞ்சிச்சுல, கிளம்பு அப்படிங்கிறாரு. பேரை தெரிஞ்சுக்கிறது எதுக்கு, கூப்பிட்றதுக்கு தானே. ஜிமின் சீனியர் அப்படிங்கிறீங்க, கேவலமாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஐயோ சரி ஓகே, நான் சீனியர் மட்டும் கூப்பிட்றேன். ஓகே சீனியர், சாப்பிட போகிறீங்களா அப்படின்னு சொல்லவும் இல்லை டாய்லெட் போகிறேன் அப்படிங்கிறாரு. ஐயா கேன்டீனில் டாய்லெட்டாக போவாங்க, சரி ஓகே நீங்கள் எங்கேயும் போங்க, ஆனால் நான் வெயிட் பண்ணுறேன் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லவும் ஐயோ என்னடா இப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஜிமினுக்கு. சரி ஓகேன்னு நீங்களும் போயிட்டு கேன்டீனில் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. ஜிமினும் வந்துட்டு வேற ஒரு பக்கம் தான் வேற ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. ஆனால் உங்களோட கண்ணு ஃபுல்லாக ஜிமின் மேலேயே இருக்குது. அவருக்கு சாப்பிடவே முடியல. எப்போ பார்த்தாலும் நீங்கள் பார்த்துட்டே இருந்தால் அவர் எப்படி சாப்பிடுவார். ஸோ ஒரு மாதிரி இருக்குது அவருக்கே. அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறாரு. ஐயோ போச்சு, அந்த பக்கம் திரும்பிட்டாரு. இந்த சீனியர் ரொம்ப ஓவராக பண்ணுறாருல்ல சாரா அப்படின்னு கேட்கவும் ஐயோ இதெல்லாம் தப்புப்பா, நான் பார்க்க மாட்டேப்பா, எனக்கு தெரியாதுப்பா, எங்கள் வீட்டில் தெரிஞ்சால் கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறா. அடே நான் தாண்டி பார்த்தேன், உன்னைய பார்க்க சொன்னேன் அப்படின்னு நீங்கள் கேட்க அது என்னமோ யார் பார்த்தாலும் தப்பு தானே அப்படின்னு சொல்கிறா. ஐயோ இவ வேற ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணுறா ரியா அப்படின்னு அவகிட்ட சொல்ல அவள் அப்படிதான் விடு. சரி ஓகே, என்ன சாப்பாடு உங்களோட வீட்டிலன்னு சொல்லிட்டு ரியா கேட்குறா. நீங்கள் வந்துட்டு பிரியாணின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறீங்க. ஸோ பிரியாணி தான். வா பிரியாணியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கும் போல். மாற்றிக்கலாமான்னு கேட்குறா. அப்போ நான் என்ன சாப்பிட்றதுன்னு சொல்லவும் நீ வந்துட்டு ஃபிஷ் சாப்பிட்றியான்னு கேட்குறா. அதெல்லாம் கொண்டு வருவீங்களா அப்படின்னு கேட்கவும் நான் கொண்டு வருவேன், எங்கள் வீட்டில் செஞ்சாங்க அதனால நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேர் மாற்றிக்கிறீங்க. இந்த பக்கம் சாரா ஒரு மாதிரி கொமட்டுதுன்னு சொல்கிறா. ஏன்னா அவளுக்கு வந்து இந்த மாதிரி நான்வெஜ்லாம் பிடிக்காது போல். ஐயோ இந்த மீனை என்கிட்டேருந்து தள்ளி கொண்டு போகிறீங்களா, தூர போடுங்கிறா. ஐயய்யா என்னடி நீ சைவமான்னு கேட்கவும் ஆமாம் வெஜிடேரியன் நான் அப்படின்னு சொல்கிறா. ஐயையோ இது தெரியாமல் இவ்வளோ ஃப்ரெண்ட் ஆக்கிட்டோமே. இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சாப்பிட்டா தான் உடம்புக்கு சத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளுக்கு ஊட்ட போகிறீங்க. அவளுக்கு ஒரு மாதிரி காமெடிட்டே வந்துருச்சு. சரி ஓகே நீ உன்னோட தயிர் சாப்பாடே சாப்பிடுமா, தயிர் சாப்பாடே சாப்பிடு, நாங்கள் வந்துட்டு தொலை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் சாப்பிட்டு இருக்கீங்க. அவ்வளோ அதை சாப்பிட்டு இருக்கா தயிரை. இந்த பக்கம் டக்குன்னு உங்களுக்கு என்ன தோணுதுன்னா சீனியருக்கு கொண்டு போய் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, ரியா கிட்ட இருக்கிற சாப்பாடை சேர்த்து பிடிங்கிட்டு உங்கள் கையில் இருக்கிற 2 டிஃபனே தூக்கிட்டு அப்படியே அங்கே போகிறீங்க ஜிமின் கிட்ட. ஸோ வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. என்ன அப்படின்னு கேட்கவும் சீனியர் நீங்கள் ஃபிஷ் சாப்பிடுவீங்களா இல்லை பிரியாணி சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்கவும் இந்த பக்கம் நான் ஃபிஷ் சாப்பிடுவேன், இந்த பக்கம் ஜேகே நான் பிரியாணி சாப்பிடுவேன்ட்டு 2 டிஃபனையும் பிடிங்கிட்டாங்க. நான் உங்ககிட்ட கேட்கல சீனியர், நான் ஜிமின் சீனியர் கிட்ட கேட்குறேன். அது வந்துட்டு உங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாரு உனக்கு நாங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், நீ இந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு அப்பப்போ கவனிச்சிக்கிட்டேன்னா சீக்கிரமாக ஜிமின் கிட்ட சொல்லி உன்னை ப்ரப்போசலாக அக்செப்ட் பண்ண சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே அப்படின்னு சாப்பிட்டுக்கோங்க, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜிமின் கிட்ட சீக்கிரம் சொல்லி என்னை அக்செப்ட் பண்ண சொல்லிடுங்க ஓகேவா சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மோட கண்ணை இருக்கலாம் 2 கண்ணத்தை இப்படி பிடிச்சி கிள்ளிட்டு பாய் சீனியர் அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு வந்துட்டு ஷாக்காக இருக்குது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணவும். ஏன்னா இந்த மாதிரிலாம் யாருமே அப்படி பண்ணிக்க மாட்டாங்களே. ஸோ சடனாக நீங்கள் இதெல்லாம் பண்ணவும் அவருக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. இந்த பக்கம் டேவும் ஜேகேவும் நல்லா ஓடிட்டு இருக்கிறாங்க. என்னடா இன்னைக்கு தான் பார்த்தா, ஆனால் அதுக்குள்ளே செம ஃபஸ்ட்டு போலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்மிட்டு வாய் மூடிட்டு சாப்பிடுங்கடா, சும்மா தொலை பண்ணிட்டே இருக்கிறா, ஒரு 2 நாளைக்கு இந்த மாதிரி தான் சுற்றுவா, அதுக்கப்புறம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்காங்க. நீங்கள் போறீங்க. ரியா என்னடி சாப்பாடு எங்கடின்னு கேட்கவும் சீனியர்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன்டி, நான் என்ன பண்ணுறது, சாப்பாடு கொடுத்தேன் அப்படின்னா நான் சீக்கிரமாக ஜிம்மினை அக்செப்ட் பண்ண சொல்லுவேன்னு சொன்னாங்க, அதனால கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே இப்போ நான் என்னத்தை சாப்பிட்றது அப்படின்னு 2 பேரும் அமைதியாக உட்காந்துருக்கவும் அந்த தயிர் சாப்பாடு சாரா வந்துட்டு என்னங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறா. ஐயோ இது தயிர் சாப்பாடா, வேறு வழி இல்லை, சரி ஓகே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அதே ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருக்கிறீங்க.
இப்படி தான் ஈவினிங்கே ஆயிடுச்சு. ஸோ திரும்ப வந்துட்டு அதாவது லஞ்ச் பீரியட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நல்லா ஹவர் முடியல. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புவோம்ல. ஸோ அந்த மாதிரி வீட்டுக்கு கிளம்ப டைம் ஆயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எங்கே உங்களோட கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடியே நேராக போயிட்டு ஜிம்மோட கிளாஸ்க்கு வெளியே தான் வெயிட் பண்ணுறீங்க. அவரும் வெளில வராரு. வெளில வந்ததுமே சீனியர் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி அப்படின்னு கேட்குறாரு. அது வந்துட்டு நான் காலையில் ப்ரப்போஸ் பண்ணல, அதுக்கு ஆன்சர் சொல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே பாரு, காலையில் தான் நீ பார்த்த, அதுக்குள்ளே பேர் கேட்டேன், அதுக்கப்புறமா ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். இப்போ சடனாக ஈவினிங் வந்துட்டு ஆன்சர் கேட்டால் என்னால் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, பிடிக்கலையா, பரவாயில்ல போக போக பிடிச்சிட்டு ஓகேவா, ஓகே சீனியர் பாய், எனக்கு பஸ்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. அவர் இப்படி நீங்கள் ஓடிட்டு இருக்கிறவங்களே பார்த்துட்டே இருக்காரு. இந்த பக்கம் பின்னாடி ஜேகேவும் டேவும் வந்துட்டு என்னடா போகிறவளையே பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லைடா போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் போகிறாங்க. ஸோ 3 பேரும் பைக்கில் தான் போகிறாங்க. நீங்கள் பஸ்ஸில் உட்காந்துட்டு பார்க்குறீங்க. ஸோ அதாவது உங்களோட பஸ்ஸை தாண்டி தான் போகிறாங்க. ஜிமின் தான் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. உங்களுக்கு அப்படி பார்க்கறதுக்கு செமக்கத்தான் இருக்குது. பஸ்ஸில் உட்காந்துட்டு சீனியர் ஐ லவ் யூ அப்படின்னு கட்டிட்டு அந்த கையில் வந்து ஹார்ட் வச்சுட்டு போகல. ஸோ அந்த மாதிரி ஹார்ட் வச்சு காட்டிட்டு இருக்கிறீங்க. பஸ்ஸில் இருக்கிற எல்லாரும் உங்களை தான் பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்படியே ஜிமின் திரும்பி பார்க்குறாரு. ஐயோ சீனியர் ரோட்டை பார்த்து ஓட்டுங்க, ரோட்டை பார்த்து ஓட்டுங்கன்னு சொல்லவும் ஜிமின் அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. ஸோ நீங்கள் இதே மாதிரி ஹார்ட்டில் அதாவது கையில் ஹார்ட்டையே வச்சுக்கிட்டு ஜிமின் வண்டி எவ்வளோ தூரம் கண்ணை விட்டு மாறுதோ அவ்வளோ தூரம் அப்படியே வந்துட்டு ஈன்னு சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ ஜேகே தான் வந்துட்டு சரி ஓகே தலை உள்ள ஏதாவது அடிபட்டு போகுது அப்படின்னு சொல்றாரா. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே தலையை உள்ள எடுத்துக்கிறீங்க. அவர் வந்து அந்த பக்கம் போயிட்டு உங்களோட பஸ் இந்த பக்கம் வந்துடுது. இன்னைக்கு மேடம்க்கு வீட்டுக்கு போகிறப்ப செம ஹாப்பி. அப்படியே வீட்டுக்குள்ளே ஓடுனதுமே மம்மி எங்கே போனேன் காலையில் உன்னை தானே பார்த்தேன் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே வெளியே வராங்க. என்னடி காலேஜ் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லவும் நான் காலையில் சொல்லிட்டு போனல அதே மாதிரி ஆச்சு. ஐயோ என் வாழ்க்கையிலேயே இன்றைக்கி தான் நல்ல நாள் தெரியுமா, அதுவும் மூஞ்சில் தான் முடிச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மம்மி கணத்தால் பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சி விடு என்னப்போ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு நல்லது நடந்துச்சு அப்படின்னு கேட்கவும் அதுவா உன்னோட மாப்பிள்ளை நான் பார்த்துட்டேன், உன் மருமகளை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மா எதே அப்படிங்கிறாங்க. ஆமாம் பார்த்துட்டேன், ஆனால் என்ன பண்ணுறது ப்ரப்போஸ் தான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் என்னடி பண்ணிக்கிறேன் இன்னைக்கு தாண்டி பார்த்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்பவே ஜோவியல் டைப் உங்களோட ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு தானே பார்த்து அதுக்குள்ளே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா அது அப்படியே பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, என்னவோ தெரியல அப்படியே ஹார்ட் அப்படியே ஒரு மாதிரி கையில் பிடிச்ச அப்படியே நசுக்கி எடுத்து வெளியே அப்படியே எடுத்து எரிஞ்ச மாதிரி இருக்குது. எரியல அவனே வச்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன், திருப்பி தரமாட்டேங்கிறாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படியே பார்க்குறாங்க என்னடி ஒரே காதல் வசனமாக இருக்குது அப்படின்னு கேட்கவும் ஐயோ தெரியலையே அவனை பார்த்தா பிடிச்சி பிடிச்ச மாதிரி சுற்றுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படி உங்களோட தலை தான் வந்து அந்த டாம்பை கேரக்டர் தானே. ஸோ அப்படி தலையில் வந்து அது மாதிரி கொதிக்கிட்டே பேசிட்டு இருக்கிறீங்க. அப்படியே உங்களோட டேடி பின்னாடி வராரு. ஒயனே என்னது என்ன மேட்ரு அப்படின்னு கேட்கவும் அப்பாவும் மருமகனை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் டேடி வந்துட்டு கோச்சுக்கெல்லாம் இல்லை, அப்படியே அழகா கிட்ட வந்து உட்காந்துட்டு அப்புறம் எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்குறாங்க. அவனாப்பா செம்மையாக இருந்தான்ப்பா, எப்படின்னா அச்சோ அப்படி மூச்சு மாதிரி அப்படியே மூஞ்செல்லாம் குழந்த மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னா எப்படின்னா கண் அப்படி இருக்குது, மூக்கு எப்படி இருக்குது, வாய் எப்படி இருக்குது, ஐயோ அப்பா குட்டி குட்டியாக கைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஓ ஒரே நாளில் இவ்வளோ நோட் பண்ணிட்டியான்னு கேட்குறாங்க. பின்ன அப்புறம் லவ் அட் ஃபஸ்ட்டு சைட் இல்லையா, அதனால எல்லாமே நோட் பண்ணிட்டேன், அப்படி ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போ அப்படின்னு நீங்கள் சொல்லவும் சரி ஓகே நீ ப்ரப்போஸ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறீங்க. அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்கும் அவன் எதுவுமே சொல்லப்பா, அவனுக்கு என்னை பிடிக்கல அப்படின்ட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி சோகமாக வச்சுக்கிறீங்க. உங்கள் டேடி பார்க்குறாரு. விடுமா அதனால என்ன, அதெல்லாம் போக போக பிடிச்சிடும் அப்படின்னு அவர் சொல்ல ஆமாம் நான் தான் சொன்னேன் போக போக பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், பார்த்துக்கலாம்ப்பா. இன்னும் எனக்கு இன்னும் செகண்ட் இயர் தான் படிக்கிறாரு சீனியர். ஸோ அவருக்கு ஒரு 3rd இயர் இருக்குது, ஸோ எனக்கு ஒரு 4th இயர் இருக்குது, மேபி 2 பேத்துக்கும் சேர்த்து 3 வருஷம் இருக்குல்ல, ஸோ எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் தட்ஸ் மை கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டேடி சொல்கிறாங்க. உங்கள் மம்மி அங்கேருந்து பார்த்துட்டு ஒரு பருப்பு வந்து எடுத்து போய் வீசுறாங்க. 2 பேரும் உருப்பவே மாட்டீங்கன்னு. ஆனால் 2 பேர் கண்டுக்கவே இல்லை, அடுத்தடுத்து நான் பேசிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் பாட்டுக்கு அந்த டிவியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதில் நெட்டெல்லாம் போட்டு வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க. க்ரஷ்ஷை வந்துட்டு எப்படி வந்துட்டு கரெக்ட் பண்ணுறது, எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது, எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறது, இது மாதிரி ஒவ்வொன்றா போட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் போடுறப்போ உங்களுக்கு ஒரு சாங் வந்துட்டு வருது. இந்த குட்டி மூவியில் வந்துட்டு தனுஷனா வந்துட்டு ஒரு பாடுவார்ல, ஸோ ஒரு சாங் பாடுவார்ல ஃபீல் மை லவ்னு சொல்லிட்டு, அதுதான் பர்ஃபெக்ட் சாங்டா, இதுதான் வச்சுட்டு இதை வச்சு எப்படியாவது வந்துட்டு கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் கல்யாணம் வரைக்கும் போன ஸ்ரேயாவே வந்துட்டு திரும்ப தனுஷனா கிட்ட வந்தப்போ நம்ம ஏன் நம்மளோட சீனியர் கரெக்ட் பண்ண முடியாது, அப்போ இந்த சாங்குக்குள்ளே என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் அப்படியே வந்து லிரிக்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே விடியுது. மேடம் வந்துட்டு செம அப்படியே ஹாப்பியாக வந்து கிளம்பிட்டு இருக்கிறீங்க. உங்களோட மம்மிக்கும் டேடிக்கு தான் ரீசன் தெரியுமே, அவங்க வந்துட்டு எப்படியே அடங்க மாட்டா, என்ன பண்ணுறாலும் பண்ணிட்டு போட்டோம், ஹாப்பியாக இருந்தால் சரி அப்படின்னு தான் விட்டுறாங்க. நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் பாயெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்பா நான் வேணா வண்டியிலே போயிட்டா, அந்த பஸ்ஸில் யாருமே பேச மாட்டேங்கிறாங்கப்பா, பிடிக்கல எனக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு 1 வீக் மட்டும் நீ பஸ்ஸில் போ, அதுக்கப்புறம் நீ வண்டியில் போவியாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரி ஓகே 1 வீக் மட்டும் தான், ஒரே ஒரு வாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்கு தான் போகிறீங்க. ஸோ பஸ்ஸில் கொண்டு போய்ட்டு ட்ராப் பண்ணிட்டு உங்களோட டேடி வந்துடுறாரு. அப்புறமா
நல்லபடியாக போயிட்டு வா ஓகேவா அப்படின்னு சொல்லவும் நல்லபடியாக போயிட்டு வரேன் டாட்டா பாய் சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிளம்புறீங்க. இப்போ வழக்கம் போல கொண்டு போயிட்டு என்ட்ரன்ஸில் நிறுத்துறாங்க. நீங்கள் இறங்குறீங்க ஜங்குன்னு தான் குதிச்சு வரீங்க. ஸோ ஜங்குன்னு குதிச்சு அப்படி இந்த பக்கம் வரும்போது சாரா ரியா 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடி சீக்கிரம் வந்துட்டு போகல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஆமாம் எங்களோட பஸ் சீக்கிரம் வந்துடுச்சு. சரி ஓகே வா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேர் அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க. எங்கே காலங்கத்தால கேன்டீன் தான். ஸோ கேன்டீன் போகலான்னு போகிறப்போ நீங்கள் வந்துட்டு இல்லை நான் சீனியரை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லவும் காலங்காத்தாலேயே வா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாடி காலங்காத்தால பார்க்குறப்போ இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாருல்ல அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடி இருக்கிறீங்க. சீனியர் 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 எங்கே போனீங்க சீனியர் அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்துட்டு பார்க்குறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு நேராக அவரோட கிளாஸ்க்கு போயிட்டு இருக்காரு. ஐயோ என்ன சீனியர் அதுக்குள்ளே கிளாஸ்க்கு போகிறாரு. ஐயோ அங்கே போனால் நிறைய பேர் இருப்பாங்களே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலங்காத்தால யார் வந்திருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கிறீங்க. இங்கே சாராவும் ரியாவும் சரி ஓகே வா நாமளாவது கேன்டீன் போகலான்ட்டு அவங்க 2 பேரும் கேன்டீன் போயிட்டாங்க. இப்போ நீங்கள் கீழே கிரவுண்டில் நிற்கிறீங்க. மேலே வந்துட்டு ஜிமின் செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டுருக்காரு, அதாவது ஸ்டெப்பில் போயிட்டுருக்காரு. ஆனால் நல்லா விசிபிளாக தான் இருக்குது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சீனியர் அப்படின்னு ஒரு சவுண்டு. ஸோ ஜிமின் திரும்பி பார்க்குறாரு. அவருக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது அவர் தான் கூப்பிட்றீங்க நீங்கள் தான் கூப்பிட்றீங்கன்னு. ஸோ திரும்பி பார்க்குறாரு. என்ன அப்படிங்கிற மாதிரி தலையை ஆட்டுறாரு. ஃபீல் மை லவ் அப்படின்னு கத்துறீங்க. அப்படிங்கிறாரு. ஃபீல் மை லவ் சீனியர் ப்ளீஸ் ஃபீல் மை லவ்ன்ட்டு ஒரு மாதிரி பாட்டெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த பாட்டு அப்படி பாடுறீங்க. அவர் உனக்கு ஒரு வேலையே இல்லையா எது கத்திட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு. அப்படியா அப்போ இருங்க அங்கே இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. ஜிமின் பார்த்துட்டு குடுக்குன்னு ஓடுறாரு கிளாஸ்க்குள்ளே. இங்கே நீங்கள் வந்துடுவீங்களோன்ட்டு. அதனால் நீங்கள் ஓடிட்டீங்க. ஸோ ஜிமின் கிட்ட போயிட்டு அது அந்த விண்டோ தான் கிளாஸ்க்குள்ளே போகல. ஜிமினுக்கு உள்ளே இருக்காரு. நீங்கள் விண்டோ கிட்ட நின்றுட்டு சீனியர் ஃபீல் மை லவ் ப்ளீஸ் அப்படிங்கிறவும் நீ பாரு லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காத கிளம்பி எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படிங்கிறாரு. நீங்கள் ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கே பரவாயில்ல போக போக பிடிக்கும் என் அப்பாவா தான் சொன்னார் அப்படின்னு சொல்லவும் அப்படின்னு பார்க்குறாரு. ஆமாம் என் அம்மா கிட்ட எதாக இருந்தாலும் அவன்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வேன் அப்படின்னு சொல்லவும் ஐயோ குடும்பமே பைத்தியமோ அப்படின்னு மாதிரியே உங்களை ஃபுல்லாக லுக் விட்டுருக்காரு. ஐயோ சீனியர் அப்படி பார்க்காதீங்க எனக்கு வெக்கமாக வருது அப்படிங்கிறீங்க. அவனை முறைச்சண்டி அப்படிங்கிறாரு. ஐயோ சீனியர் டீ போட்டு கூப்பிடாதீங்க இன்னும் வெக்கமாக வருதுங்கிறீங்க. வா முடியலடா சாமி. டேங்க எங்கடா இருக்கிற ஜேகே எங்கடா இருக்கிற வாங்கடா வாங்கடா எனக்கு காப்பாத்துங்கடான்னு அப்படியே டெஸ்க்கு குறைச்சி அதில் சாஞ்சிட்டு அப்படியே புலம்பிட்டு இருக்காரு. நீங்கள் சீனியர் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க மறுபடியும். ஐயோ ஐ ஹேட் யூ அப்படின்னு அவர் சொல்ல சீனியர் லவ் யூ சீனியர் அப்படின்னு நீங்கள் சொல்ல அவர் ஹேட் யூ டி அப்படிங்கிறாரு. சரி ஓகே மதியம் வந்து லவ் யூ சொல்லுங்கள் ஓகேவா இப்போ ஹேட் யூ வச்சுக்கலாம் பட் மதியம் லவ் யூ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போகிறீங்க. அவர் பார்க்குறாரு என்னடா பொண்ணுங்க அப்படின்னு. ஸோ கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திரும்ப உங்களால் அங்கே உட்காரவே முடியல. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. சாரா தான் இருந்துட்டு என்னாச்சும் ஏன் உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் சிரிக்கிறீங்க. அடே உடம்புல நல்லா தான் இருக்குது மனசு தான் சரியில்லை அப்படின்னு சொல்லவும் ரியாவுக்கு புரியுது. சாரா தான் ரொம்பவே அப்பாவே ஆக்குறா. ஸோ ரியாவுக்கு புரியுது. என்ன சீனியரை பார்க்கணுமா அப்படின்னு கேட்கவும் ஓமாடி எனக்கு பார்க்கணும் இன்னைக்கு வேற. ஐயோ என் சீனியர் வந்துட்டு பிளாக் ஷர்ட்டு அச்சோ ஒரு குட்டி ஒயிட் கலரில் சில்வர் சைனா ஏதோ போட்டிருந்தாரு. ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கவும் அவன் சிரிக்கிறா. சரி ஓகே என்ன மறுபடி பார்க்குறியா அப்படின்னு சொல்லவும் ஆமாடி எப்படி தப்பிச்சு போகிறது இந்த மேம் வேறு நேற்றே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படின்னா சரி ஓகே அடுத்த பீரியட் போவியாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. சரி ஓகேன்ட்டு அடுத்த அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அடுத்த ப்ரொஃபஸர் உள்ளே வரும்போது கரெக்டாக அவங்க திரும்பி போர்டு கிட்ட நிற்கிறப்ப அப்படியே குதிச்சு ஓடி போயிட்டீங்க ஓகேவா. ஸோ அப்படியே கொஞ்சம் தவந்து குதிச்சு ஓடிட்டீங்க. ஸோ திரும்ப அங்கேருந்து அப்படியே கண்ணை மூடிட்டு ஓடுறது தான். ஸோ எந்த ஸ்டாஃபை என்ன பார்த்துக்கூடாதா பெருமாளே புயல் வேகத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்துட்டு மேலே போயிட்டீங்க. ஸோ ஜிமினோட டிபார்ட்மெண்ட் போயிட்டு அந்த ஜன்னல் கிட்ட வந்து ஜன்னல் கம்பி ரெண்டு அப்படியே கையில் வச்சு பிடிச்சிக்கிட்டு சீனியர் அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஐயோ வந்துட்டாடா அப்படின்ட்டு ஜிமின் என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த பக்கம் ஜேகே டே தானே ஃபர்ஸ்ட் உட்காந்துருப்பாங்க. அவங்க அப்படியே நீங்கள் வந்தீங்கனாலே இந்த பக்கம் சாஞ்சிக்கிறாங்க. ஸோ ஜிமின் உங்களுக்கு விசிபிள் ஆகிற மாதிரி அவர் வந்துட்டு அப்படியே டெஸ்க் மேலே கை வச்சுட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுவும் இல்லாமல் அவங்க ப்ரொஃபஸராக இருக்காங்கல்ல. ஸோ அதை வந்துட்டு பார்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அஸ்கி வயசில் தான் பேசுகிறாரு. நீங்கள் வந்துட்டு சீனியர் லவ் யூ சீனியர் நீங்கள் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்க. அப்புறம் பிளாக் கலர் ஷர்ட்டு என்ன சில்வர் செயினா இல்லை பிளாட்டினமா அப்படின்னு கேட்குறீங்க. பித்தாளை அப்படிங்கிறாரு. அச்சோ பித்தளை செயின் கூட உங்கள் கழுத்துக்கு பிளாட்டினம் மாதிரி இருக்குது சீனியர் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் இங்கே ஜேகேக்கு சிரிப்பாக வருது. என்ன கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஐயோ சீனியர் சும்மா இருங்க நீங்கள் எதுவும் பேசாதீங்க எனக்கு ஃப்ளோ வராது நான் இந்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன் அதெல்லாம் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சீனியர் அந்த பிளாக் ஷர்ட்டு என்னவோ தெரியல என்னை அப்படியே அட்ராக்ட் பண்ணுது. நல்லா பாருங்கள் ஹேரெல்லாம் ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி நல்லா ஒயிட்டாக இருக்குது. உங்களோட கொஞ்சோண்டு செஸ்ட் தெரியுதுல்ல. ஸோ அதுவும் நல்லா ஒயிட்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்குது ஷர்ட்டு. வாவ் சீனியர் என்னை கொள்றீங்க சீனியர் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஜிமினுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. பட் இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வேற என்ன அவ்வளோதானா சொல்லி முடிச்சிட்டியா கிளம்பு அப்படிங்கிறாரு. என்ன சீனியர் ரோபோ மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க அவர் வந்துட்டு ஆமாம் நான் ஆன்டி ரொமான்டிக் அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல எனக்கு அப்படி இருந்தாலும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல இதே மாதிரி தான் டாக் போயிட்டே இருக்குது. ஸோ ஜிம் வந்துட்டு ப்ரொஃபஸர் பார்க்குறாங்கடி போடி அப்படிங்கிறாரு. ஐயோ பார்த்துட்டானா அவன் அவட சொட்ட மண்டியா ஏன்டா பார்த்தா அதுக்குள்ளே இப்போ தான் ஒரு மாதிரி ஒரு ஃபார்முக்கு வந்தான் அதுக்குள்ளே பொறுக்காது இவனுக்கு. ஓகே சீனியர் பாய் லவ் யூ டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு லவ் யூலாம் சொல்லிட்டு டே சீனியர்
பாய் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் பாய் அப்படிங்கிறாரு. ஜேகே வந்துட்டு எனக்கு பாய் அப்படின்னு சொல்லவும், அச்சோ உனக்கு இல்லாமையா பாய் சீனியர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேரும் உங்களுக்கு பாய் சொல்கிறது பார்த்துட்டு ஜிமின் முறைச்சிட்டு இருக்காரு. என்னடா நீயும் சொல்ல மாட்டேன் நாங்களும் சொல்லக்கூடாதா? அவள் எவ்வளோ அழகா ஆசையாக பாய் சீனியர்னு சொல்கிறா. பாய் சொன்னா எனக்கு குறைஞ்சா போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அவள் கொடுக்குற சோத்துக்கு இங்கே வந்துட்டு நீங்கள் சப்பக்கட்டு கட்டுறீங்களான்னு கேட்குறாரு ஜிமின். ஐயே சாப்பாட்டுக்காக நாங்கள் இதை பண்ண மாட்டோம். அவள் வந்துட்டு ஒரு பியூர் ஹார்ட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்களை பற்றி டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க பில்டப்லாம். இப்படியே தான் டெய்லி வந்துட்டு காலையில் ஆனால் வந்துட்டு கிளாஸை ஃபஸ்ட் அவரே கட்டடிக்கிறது, செகண்ட் அவர் இந்த மாதிரி எந்த அவர் கிடைச்சாலும் கட்டடிக்கிறது, ஓடி வந்து ஜிம்னு பார்க்குறது, அந்த கம்பி பிடிச்சி தொங்கிட்டு ஃபீல் மை லவ் சீனியர் அப்படி. எனக்கு பாட்டு ஒழுங்காக பாட வரல, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. அது மாதிரி ஃபீல் மை லவ்னு பாடுறது. அதுக்கப்புறமா ஜிம் ஏதாவது திட்டுனா வாங்கிட்டு ஓகே சீனியர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளையிங் அந்த ஃப்ளைக்கு செலவு வந்து கொடுத்துட்டு போகிறது. இதே மாதிரி தான் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் விடாமல் இதே தான் பண்ணுறீங்க. அவரும் உங்களை அவாய்ட் பண்ணணுன்னு ஏதோ பண்ணுறாரு, ஆனால் முடியவே மாட்டேங்குது. எங்கே போனாலும் நீங்களே பின்னாடியே துரத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ சாரா தான் வந்துட்டு வயன் நான் சொல்கிறேன்னு கோச்சுக்காத, நீ இந்த மாதிரி சீனியர்கிட்ட பின்னாடியே தெரியுற, அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, ஒரு வேறு யாராச்சும் லவ் பண்ணுறாரோ என்னமோ, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ, இல்லைனா நீ தானே ஹர்ட் ஆவா அப்படிங்கிறா. உங்களுக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி இருக்குது. ஐயோ வாயக்கழுவுடி சாரா, உனக்கு என்னடி பாவம் பண்ணேன், உனக்கு தயிர் சாப்பாடாக வாங்கி கொடுத்தனே அதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் வாங்கி கொடுத்தனா தானே கொண்டு வந்தேன் அப்படின்னு அவள் சொல்லவும், இல்லை நான் வாங்கி கொடுத்துருக்கேன் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்கிறீங்க. அவள் வந்துட்டு ஆமாம் ஒரு 2 3 டைம் வாங்கி கொடுத்தா அதனால என்ன அப்படின்னு கேட்குறா. அதனால எனக்கு வந்துட்டு பாசிட்டிவாக பேசணும், நெகட்டிவாக பேசாத சரியா அப்படின்னு சொல்லவும் ரியா வந்துட்டு அவள் சொல்கிறதுல தப்பு எதுவும் இல்லைல்ல, ஒரு தடவை நீ நல்லா விசாரிச்சுக்கோ. ஏன்னா வந்துட்டு வேறு யார் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் டக்குன்னு சொல்ல மாட்டாங்க. இவன் சுற்றினா சுற்றிட்டு போகட்டும்னு சொல்லி சில பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அதாவது இது வேணும் அது வேணுங்கிற மாதிரி. ஸோ முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் ஆசைப்படு. ஏன்னா கடைசியில் ஹர்ட் ஆக போகிறது நீ தான். சாரா வந்துட்டு கரெக்டாக தான் பேசுகிறா அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு அது சரின்னு படுது. பட் இருந்தாலும் பயமாக இருக்குது, ஒரு வேலை யாராவது லவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறது. ஐயோ அது என்னோட ஆள் அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு இப்போ ஜேகே கிட்ட வந்து கேட்குறீங்க. அதாவது எப்படின்னா திரும்ப கிளாஸ் அவங்க சொன்ன அடுத்த செகண்டே கிளாஸ்லேருந்து அப்படி குதிச்சு ஓடிடுறீங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, இவன் டெய்லி ஓடிக்கிட்டு இருக்கிறா, பொழுதுனிக்கு ஓடிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த தலையெல்லாம் மறுபடியும் இது பண்ணிட்டு அந்த டிஷர்ட்லாம் தலை தான் போட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான். ஸோ இன்னைக்கு ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கலரில் ஒரு மாதிரி பேகி பேண்ட் போடுவோம்ல, ஸோ நல்லா தொலைன்னு. ஸோ அதே மாதிரி தான் எப்பவுமே அப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவீங்க. ஒரு ஷூ போட்டிருக்கீங்க ஓகேவா, பிளாக் கலர் டிஷர்ட்டு, பிளாக் கலர் ஷூ, அதுக்கப்புறம் பேண்ட்டை மட்டும் ஒயிட் கலரில். ஓகே இந்த மாதிரி போட்டிருக்கிறீங்க. கழுத்தில் ஒரு குட்டி செயின், அதுக்கப்புறம் கையில் வந்துட்டு ஒரு சின்ன பிரேஸ்லெட், இது மாதிரி தான் இருக்குது. ஸோ சிம்பிளாக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க. ஆனால் ஹேர் வந்துட்டு லைட்டாக தான் இருக்கும். அது எப்படின்னா அந்த டாம்பை ஹேர் தான் இருக்கும் உங்களுக்கு. அப்படின்ட்டு தலையை கோதிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. சில பேர் வந்துட்டு அதுக்கே அடிமைங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதை பார்க்கறதுக்கே அவ்வளோ பேத்துக்கு ஆசையாக இருக்கும். அப்படியே நீங்கள் அந்த கிளாஸ் தாண்டி ஓட்டப்போ இந்த மாதிரி தலை கோதிட்டே ஓடுவீங்களா. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி பொண்ணுங்களே வந்துட்டு அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. செம்மையாக இருக்கா இல்லை அவள் பண்ணுறது எல்லாமே எனக்கு அட்ராக்ட் ஆகுது, பேசாமல் நான் லவ் பண்ணிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணே கேட்பா. ஸோ வந்துட்டு அவள் பொண்ணுடி அப்படின்னு சொல்லவும் பரவாயில்ல அதனால என்ன தப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளாஸில் வந்துட்டு இந்த மாதிரி டாக்கெல்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னு நேரம் ஓடிடுவீங்க. வழக்கமாக ஜிமின் கிட்ட போயிட்டு நீங்கள் அந்த கம்பியெல்லாம் பிடிச்சி தொங்கிட்டு சீனியர் எங்கிட்ட பேசுங்க சீனியர், ஐ லவ் யூ லவ்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி போனதுமே ஜேகே சீனியர் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்றீங்க. ஸோ ஜேகேன்ட்டு என்ன இன்றைக்கி என்ன கூப்பிட்ற அப்படின்னு சொல்லவும் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஆமாம் நம்ம சீனியர் வேறு யாராச்சும் லவ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு பார்க்குறாரு வந்துட்டு ஏன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அது தெரியாமல் நான் வந்துட்டு எதுவும் பண்ணக்கூடாதுல்ல, ஸோ அதனால தான் வேறு ஏதாச்சும் லவ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க 2 பேரும் அதெல்லாம் எதுவும் கிடையாது, நீ பயப்படாத, நீ மட்டும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கு அப்படியே உயிரே வருது, ரொம்ப செம ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன அண்ணன் வந்துட்டு 2 3 மாதம் ஆகுது, அதே தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஜிம்முக்கு அப்படியே கடுப்பாகுது, என்னடி பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அப்படியே பின்னாடியே துரத்துறது. ஜிம்மின் கேண்டீன் போகிறப்பெல்லாம் ஃபீல் மை லவ் சீனியர், சீனியர் ஃபீல் மை லவ், சீனியர் ஃபீல் மை லவ் அப்படின்ட்டு திடீர்றீங்க. இப்போது சடனாக வந்துட்டு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் அதே மாதிரி தான் வழக்கம் போல கிட்டத்தட்ட 7 8 மாதம் நீங்கள் காலேஜில் இதே தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு கிளாஸ் கூட இருக்க மாட்டீங்க, எகுதி குதிச்சு ஓடிடுவீங்க. ஸோ ஜிம்மில் போய் பார்ப்பீங்க. அது வந்துட்டு உங்களுக்கு பழக்கமாச்சோ இல்லையோ அவருக்கு நல்லா பழக்கமாயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு அப்படியே எப்போவுமே கரெக்டாக இந்த டைமான இப்போ வருவாளே அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஜிம்மின்னு சொல்லுவார். அதே மாதிரி நீங்கள் வருவீங்க, பார்ப்பாரு, எப்படிரா அப்படின்னு சொல்லவும் அவள் தான் டெய்லி இதை தானே பண்ணுறா, இந்த டைமான இங்கே வந்துடுறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாக சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் ஓகே ரியா நான் போயிட்டு சீனியர் பார்த்துட்டு வந்தேன் ஓகேவா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சாரா வந்துட்டு இந்த மேம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டி, வேணாம் அடுத்த அவர் போப்பியாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே டெஸ்க்குள்ளே அதாவது குனிஞ்சு அப்படியே கொஞ்சம் அப்படி பம்பிட்டு தவந்து வருவாள். ஸோ மாதிரி தவந்து போயிட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக அந்த கதவுக்கிட்டே வந்துட்டீங்க. ஸோ கதவுக்கிட்ட வந்து இந்த பக்கம் போகிறப்போ வயன் அப்படின்னு ஒரு வாய்ஸ், ஐயோ மாட்டிட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்புறீங்க. ஸோ அவங்க தான் அப்படியே கொத்தா எப்படின்னா பின்னாடி சட்டை குலசா அப்படியே அந்த டிஷர்ட்டை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க மேலே. நீங்கள் அப்படியே எழுந்திருக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு இப்படி பிடிச்சிட்டு என்ன பண்ணுற எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அது வாஷ்ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்குவோம். வாஷ்ரூமா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலாம்ல அப்படின்னு அவங்க கேட்குறாங்க.
அது வந்துட்டு ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறீங்களா? எப்படி அர்ஜென்ட் அப்படி தவிர்த்தா போவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல. பசங்களாம் இருக்காங்க சிரிக்கிறாங்க. ஐயோ என்னடா இது. அது வந்துட்டு மேம் அப்படின்னு சொல்லவும், நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது ஓகேவா, மறுபடியும் போய் கிளாஸில் உட்காரு அப்படின்னு வராங்க. உங்களுக்கு உயிரே இல்லை. ஐயோ இப்போ எனக்கு பார்த்தே ஒன்றுமே சீனியர் மேம், எனக்கு நெஞ்சு வலிக்குது மேம், வயிற்று வலிக்குது மேம் அப்படிங்கிறீங்க. உனக்கு என்ன வலிச்சாலும் சரி, செத்தாலும் பரவாயில்ல, இங்கே உட்காந்து சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்கார வச்சிடுறாங்க. உங்களுக்கு அங்கே உட்காரவே முடியல. ஸோ இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு நீங்கள் வர டைம் தானே, இந்நேரம் வந்திருக்கணுமே எங்கே காணோம் அப்படிங்கிற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா வந்துட்டு அது பழகிடுச்சுல. ஸோ 6-7 மாதமாக வந்து அதே பண்ணிட்டு இருக்கிறப்போ ஸோ சடனாக ஒரு நாள் வரலன்னா தேடுவாங்கல்ல. எங்கே காணோம், என்ன காலேஜுக்கு இது வரலையா, இல்லையே காலைல பார்த்தனே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்துட்டு கிளாஸ் கவனிக்கவே முடியல. உங்களே தான் தேடிட்டு இருக்காரு. நீங்களும் வந்துட்டு பார்க்குறீங்க எப்படியாவது தப்பிச்சு போயிடலாமா அப்படின்னு. ஆனால் ஃபஸ்ட்டு பெஞ்சு அவங்க உங்களையே பார்த்து கிளாஸ் எடுத்துருக்காங்க, விடவே மாட்டேங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஃபுல்லாக நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதோ ஃபுல்லாவா அப்படின்னு தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களை எங்கேயுமே வெளியே கூட விடல. லஞ்சு கூட நீங்கள் கேன்டீன்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட வைக்கிறாங்க. நீங்கள் வாஷ்ரூம் போனால் கூட அவங்களுக்கு கூடவே வராங்க. ஐயோ இவகிட்ட மாட்டிட்டு நான் படுற பாடுக்குதே கடவுளே, ப்ளீஸ் என்னோட சீனியர் நான் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் அவங்க விடுற மாதிரி தெரியல. ஆனால் முடியல, காலையிலேருந்து பார்க்கவில்லைன்னா எப்படி இருக்கும். அதனால கடுப்பாயிட்டு அப்படியே வயிற்று நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு, ஐயோ எனக்கு வயிறு வலிக்குது, தாங்க முடியலையேன்னு கிளாஸ்லேயே உருண்டு பேண்ட ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த மாதிரி பேண்டுனா என்ன பண்ணுவாங்க? ஸோ ஒன்றும் பண்ண முடியாதுலாம். சரி ஓகே, அவளை மெடிக்கல் ரூம் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்க. ஸோ 2 பேர்த்தையும் அனுப்புகிறாங்க. ரியா சாரா 2 பேர் தான் வராங்க. ஸோ ஒரு கொஞ்சம் தூரம் கண்ணு மறை வரைக்கும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. கரெக்டாக மெடிக்கல் தான் போகிறாளா, வேறு எங்காவது போகிறாளான்னு. ஸோ நீங்கள் அவங்க பார்க்க வரைக்கும் நேராக அப்படியே போகிற மாதிரி மெதுவாக நடக்கவே முடியாத மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்க. ஸோ அவங்களும் அப்படியே சரி ஓகேன்னு கிளாஸ்க்குள்ளே வந்துட்டாங்க. கிளாஸ்க்குள்ளே போனது திரும்பி பார்த்து தான், ரியா நான் போயிட்டு சீனியர் பாட்டு வரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரியாவுக்கு தெரியுது நடிப்புன்னு. ஆனால் சாரான்ட்டு ஏன் உனக்கு வயிறு வலி இல்லை அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் ஓகேவா, நீங்கள் கிளாஸ்க்குள்ளே போங்க, மேம் கேட்டீங்கன்னா மெடிக்கலில் தான் விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க ஓகேவா. அவள் மெடிக்கல் போய்ட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமில் வந்துட்டு அதாவது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரூம் கொடுத்துருப்பாங்களோ ஸோ அங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிடுங்க ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ அவங்க 2 பேர் அப்படியே மறுபடியும் கிளாஸ்க்கு போகிறாங்க. அந்த மேம் கேட்குறாங்க, அவள் வந்துட்டு மெடிக்கலில் தான் இருக்கா மேம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்ட்டு உட்காந்துக்கிறாங்க. அந்த மேம் சரி ஓகே அப்படின்ட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பதுங்கி போயிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிமினை பார்க்க தான் அப்படியே ஓடி போயிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னா திரும்ப வழக்கம் போல் அந்த கம்பி ரன்னி பிடிச்சிட்டு சீனியர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, பார்த்தாவே தெரியுது. இந்த பக்கம் சிக்கன் என்னது ஜூனியர் ரொம்பவே ஒரு மாதிரி ரொம்பவே இதாக இருக்குது, என்னாச்சு சேடாக இருக்குது அப்படின்னு கேட்கவும், ஐயோ என்னோட சீனியர் மூஞ்சி பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ இவங்க 2 பேர் இந்த மாதிரி சாஞ்சுக்கிறாங்க பின்னாடி. ஸோ ஜிம்மி அந்த பக்கம் உட்காந்துருக்காரு. ஸோ சீனியர் அப்படின்னு கூப்பிடுறீங்க. அவர் வந்துட்டு திரும்புறாரு. அவருக்கு வந்துட்டு நீங்கள் வரவே இல்லைல்ல காலையிலேருந்து, அதனால வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் போல். ஸோ நீங்கள் வந்துட்டு டக்குன்னு திரும்புறாரு. ஸோ அகைன் நீங்கள் சீனியர் அப்படின்னு கூப்பிடுறீங்க. என்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு எப்போ போல் என்ன அப்படியே கோமாலாம் இல்லை, கொஞ்சம் பொலைட்டாக தான் கேட்குறாரு. பைபிள் அதுவும் மிஸ் பண்ண போல் இருக்குது. ஸோ காலையிலேருந்து வரல, அவரும் வந்துட்டு லஞ்ச் அவரெல்லாம் தேடிட்டு பாரு, எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஜேகேவும் சிரிச்சிருப்பாரு, என்னடா தேடுற போல் அப்படின்னு சொல்லவும், நான் ஒன்றும் தெரியலையே, எங்கே பின்னாடியே சுற்றிட்டு இருந்த ரச்சை சடனாக வரலையா, சரி ஓகே தொல்லை ஒழிஞ்சதுன்னு நினச்சேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, எங்கே வந்துருவாளோன்னு பயந்து தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க விட்டுருப்பாங்க. இந்த பக்கம் ஜிமின் நீங்கள் வந்ததும் என்ன அப்படின்னு கேட்குறாரா. சொன்னீங்கன்ட்டு சீனியர் ஐ லவ் யூ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. ஸோ அவர் வந்துட்டு அமைதியாக போ அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷை ஆகுது, பட் இருந்தாலும் அமைதியாக போ அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சீனியர் ஃபீல் மை லவ் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு போடி அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்லவும் போடி அப்படிங்கிறாரு. லவ் யூ அப்படின்னு நீங்கள் திரும்ப சொல்லவும் அவர் வந்துட்டு போடி அப்படின்னு திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. நீங்கள் சீனியர் ஃபீல் மை லவ் அப்படின்னு சொல்கிறீங்க. இதே மாதிரி தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் செகண்ட் இயர் போகிறீங்க, ஜிமின் வந்துட்டு தேர்ட் இயர் போகிறாரு. ஸோ இதே தான் செகண்ட் இயர்லேயும் வந்துட்டு ஒன்றுமே மாறல, கிளாஸ் தான் 2 பேத்துக்கு மாறுது, மற்றபடி இந்த ரொட்டீன் வந்துட்டு போயிட்டே தான் இருக்குது. இதே மாதிரி தான் நீங்கள் எப்போ பார்த்தாலும் பின்னாடி தெரியுது. ஸோ அவர் கேன்டீன் போனால் பின்னாடி ஃபீல் மை லவ்னு தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிறது. அதே மாதிரி தான் அவரும் வந்துட்டு கண்டுக்காமல் போகிறது, அப்புறமா நீங்கள் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் சிரிக்கிறது, இதைத்தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அதாவது கேட்டே 2 பேர் சொல்கிறாங்க, ஏண்டா ஆல்ரெடி வந்துட்டு 1 வருஷமாக அழிஞ்சிருக்கா, பின்னாடி சுற்றுறா, இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் ஒரு 2 நாளைக்கு பேசி பார்ப்பாங்க, இல்லை வேற ஆள் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அவள் பார்த்தியா 1 வருஷம் இன்னுமே வந்துட்டு உன் பின்னாடி தான் தெரியுறா, நீ ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற, உன்னையும் பார்த்தா பிடிக்காத மாதிரி தான் தெரியலையே அப்படின்னு சொல்லவும், யார் சொன்னா எனக்கு அவளை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அவராக பண்ணாத, இதெல்லாம் வந்துட்டு பிரச்சனை வேற எங்காவது முடிஞ்சிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் இப்போல்லாம் ஸ்கூட்டியில் தானே வருவீங்க. ஸோ ஸ்கூட்டியில் வந்துட்டு இருக்கப்போ டக்குன்னு வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு முட்டிடுறீங்க. அதாவது அந்த கரண்ட் கம்பு இருக்கும்ல, ஸோ அதில் வந்துட்டு டக்குன்னு பிரேக் பிடிக்காமல் முட்டிடுறீங்க. ஸோ அது முட்டினதுமே ஆக்சிடென்ட் ஆகுதா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு காலைல செம்ம அடி. அதனால வந்துட்டு உங்களை அங்கேயே ஆம்புலன்ஸில் வச்சு தான் அனுப்புகிறாங்க.
உங்களோட அம்மா அப்பாவுக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் ஹாஸ்பிட்டல் வராங்க. அவங்களுக்குலாம் செம்ம அடி, கால் அப்படியே கட்டி அப்படி தொங்க விட்ட மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. பார்க்குறாங்க உங்கள் அம்மா, ஐயோ துருத்துன்னு ஓடிட்டு இருந்த பொண்ணு இப்படி அடிபட்டு படுத்திருக்காளே, இதுக்கு தான் சொன்னேன் பஸ்ஸில் போகணுன்னு சொல்லி, கேட்டியாடி நீ அப்படின்னு சொல்லவும், அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அது கொஞ்சம் பிரேக் பிடிக்கல, ஸோ நான் வண்டி சர்வீஸ் விட்டு ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லவும், ஐயோ ஐயோ உங்கள் அப்பா கிட்ட எத்தனை தடவை சொன்னேன், ஏங்க நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்களா, அந்த வண்டி தான் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லவும், ஏம்மா அது இன்னைக்கு வந்து ரெடி பண்ணலாதாம்மா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதோ ஒர்க்கு போல. ஸோ இந்த மாதிரி தான் 2 பேர் சண்டை போட்டுக்கும். என்னால் முடியல சாப்பிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சரி ஓகே ஓகே சாப்பிட தான் வேணுமான்னு கேட்கவும், பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏண்டி ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு பிரியாணி கேட்குறீன்னு சொல்லவும், எனக்கு என்ன காய்ச்சலா, இல்லை எனக்கு என்ன காய்ச்சலா, காலைல தானே அடி, வாய்க்கு என்ன உடம்புக்கு என்ன, பிரியாணி சாப்பிட்டா கால் வலி சரியாக போயிடும், வாங்கித்தா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ உங்கள் அப்பா போயிட்டு வாங்கி வந்து கொடுக்குறாரு, அதையும் நீங்கள் சாப்பிட்றீங்க. ஸோ இந்த மாதிரி தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிருந்திருக்கும். உங்களோட காலேஜில் வந்துட்டு உங்கள் டேடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு வரல. ஸோ உங்களோட ஃபோன்லாமே கீழே விழுந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கும். அதனால உங்களால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் இன்ஃபார்ம் பண்ண முடியல. அட் த சேம் டைம் உங்களோட வீடு யாருக்குமே தெரியாதா. ஸோ இந்த பக்கம் சாரா ரியா 2 பேருமே என்னதான் ஆச்சு, இவ வந்துட்டு ஃபோனும் பண்ண மாட்டேங்கிறா, ஃபோன் பண்ணாலும் போக மாட்டேங்குது, அவங்களோட அம்மா அப்பா ஃபோன் நம்பர் கூட வாங்கி வைக்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா 2 வாரம் ஆகுது நீங்கள் காணோம்ல. இந்த பக்கம் ஜிமின் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வராத ஒரு நாளே ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாரு. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு செகண்ட் டேலாம் முடியவே இல்லை, என்ன இது வரவே இல்லை, ஒரு வேளை அன்னைக்கு மாதிரியே அவளோட மிஸ்ஸு அவளை விடாமல், அதாவது அந்த அவளோட ப்ரொஃபஸர் இருக்காங்களே, ஸோ உங்களை அன்றைக்கி விடலை, நீங்கள் போய் சொல்லியிருப்பீங்க, சீனியர் நான் இந்த மாதிரி எதிர்த்து குதிச்சு வந்தேனா, அப்போ மாட்டிக்கிட்டேன் சீனியர், என்னை பிடிச்சி வச்சு செஞ்சுட்டா, இப்போ கூட வயிற்று வலின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படி எல்லாம் சொல்லியிருந்திருப்பீங்களே. ஸோ அதை தான் வந்து நினைக்கிறாரு, ஒரு வேளை மாட்டிக்கிட்டாலோ வரதுக்கு இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் 2 வாரம், அதாவது ஒரு நாள் 2 நாள் ஆகுது, 2 நாள் 2 வாரம் ஆகுது, வரவே இல்லை. ஸோ அவரும் வந்துட்டு கிளாஸ் பக்கம் போய் பார்க்கலாமான்னு பார்க்குறாரு. ஆனால் ஈகோ இடிக்குது. ஸோ இந்த பக்கத்தே வந்துட்டு என்னடா உன் ஆளை காணோம் அப்படின்னு கேட்கவும், தெரியலையேடா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உன் ஆள் ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. இல்லையா இல்லையா அதெல்லாம் இல்லை, அது வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி ஓகே, ஆனால் இதான் பிரச்சனையாக இருக்க போகுதுடா, 2 வாரமாக காணோம், அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்க்கலாமான்னு கேட்கவும், அவங்களும் வந்துட்டு சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் போகிறாங்க. இந்த பக்கம் சாரா இருக்கால, ஸோ சாரா அதுக்கப்புறம் ரியா 2 பேரும் கிளாஸ்க்குள்ளே இவன் எங்கே தான் போனா, ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ இவங்க வந்து கேட்குறாங்க, அதாவது ஜேகே தான் வந்து கேட்குறாரு. ஏய் ரியா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். சீனியர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுவா, ஏன் ஒயின் வரதே இல்லை, என்னாச்சு அவளுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கவும், ஐயோ சீனியர் அதான் எனக்கும் தெரியல, அவள் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறா, ஃபோன் போக மாட்டேங்கிறா, அவளும் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறா, அவள் அம்மா அப்பா நம்பர் கூட என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் குழம்பிட்டு இருக்கிறா. அப்போ கொஞ்சம் கஷ்டம் தான் போலையே, அவள் வீடு எங்கே அப்படின்னு கேட்கவும், அவள் வீடு அந்த ஒரு ஊர் சொல்கிறாங்க, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆத்தாடி, அவ்வளோ பெரிய ஊருக்குள்ளே எந்த வீடுன்னு கண்டுபிடிக்கிறது, சரி ஓகே அட்ரஸ் எல்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லவும், அது சும்மா சும்மா தான் கேட்டேன், ஏன்னா அடிக்கடி பார்த்துட்டே இருப்போமா, ஸோ 2 வாரமாக காணோமா, அதனால தான் என்ன பண்ணுறாளோ என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சரி ஓகே உனக்கு எதாவது டீட்டெயில் தெரிஞ்சால் என்கிட்ட வந்து சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜேகே இது மாதிரி சொல்லவும், ரியா சாரா 2 பேரும் ஓகே சீனியர் வந்தால் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு சாரா ஒரு மாதிரி பார்க்குறாரு, ஏன்னா அவள் அப்படி குழந்த மாதிரி பேசுகிறாளா, அப்படி பார்த்துட்டே இருக்கவும், சீனியர் நான் வந்தால் சொல்கிறேன் ஓகேவா இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி பேசுகிறா. ஜேகே ஒரு மாதிரி அப்படி பார்த்துட்டு சிரிச்சிட்டு போயிட்டுருக்காரு. இது பக்கத்தே என்னடா சிரிப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் இல்லைடா சும்மா, அந்த பிள்ளை என்னடா குழந்த மாதிரி பேசுது, அவள் வந்தால் சொல்கிற சீனியர் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இமிடேட் பண்ணி காட்டிட்டு போயிட்டுருக்காரு. குழந்த மாதிரி தான் பேசுவா, ஆனால் குழந்தை இல்லை ஓகேவா, இந்த மாதிரிலாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இந்த பக்கம் என்னதான் நீங்கள் காலில் கட்டையை போட்டிருந்தாலும் அப்படியே காலை தொங்க விட்டுருந்தாலுமே உங்களால் வந்து ஒரு இடத்துல இருக்க முடியாதுல்ல. ஸோ 2 வாரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறனால அப்படி நடக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு விட்டதே போதும் அப்படிங்கிற பேரில் அந்த குச்சி அந்த ஸ்டிக்கர் இருக்குள்ள, ஸோ அதை அப்படியே வச்சுக்கிட்டு சும்மா அங்கே போகிறது இங்கே போகிறது. அவங்க அம்மா வந்துட்டு கூட வரனா கூட நீ இங்கே இருமா, சும்மா சும்மா நடக்காத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நாள் வந்துட்டு ஒரு லீவ் டே ஓகேவா, ஸோ அதாவது இந்த சண்டே சாட்டர்டே இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு டே தான். நீங்கள் வந்துட்டு நீ ரெஸ்ட் எடுமா, சும்மா ஆல்ரெடி அங்கே மெடிக்கலுக்கு இதுக்குன்ட்டு அழைஞ்சிட்டே இருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சும்மா நடந்து பார்த்துட்டு வரேன், எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அந்த ஸ்டிக் எடுத்துட்டு அப்படியே மெதுவாக காலை ஊனி ஊனி நடந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் 2 வாரமாக அங்கே இருந்ததால் உங்களுக்கு அந்த டாக்டர் நர்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்பவே நல்லா ஜோவியலாக பேசுறதுனால எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாரும் நல்லா பேசுகிறாங்க உங்ககிட்ட. நீங்களும் அந்த மாதிரி தான் வாக்கிங் போகிறாங்கிற பேரில் எல்லாத்திட்டையும் போய்ட்டு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு டீ வாங்கி கொடுக்குறது, இல்லைன்னா அவங்க வச்சுக்கிறது வாங்கி குடிச்சிட்டு சாக்லேட்லாம் சாப்பிட்றது, இந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. என்ன நீங்கள் ஜிம்மில் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி நடக்க முடியாமல் லைட்டாக அப்படியே மெதுவாக நடந்து போகிறப்போ ஆப்போசிட்டில் வந்துட்டு ஜிம்மில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏய் சீனியர் மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு கண் நல்லா தேய்ச்சிட்டு பார்க்குறீங்க. ஜிமினே தான். ஏய் சீனியர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு, அச்சோ உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்ட போகலான்னு நினச்சி போகிறீங்க. ஆனால் டக்குனு அங்கே ஒரு பொண்ணு வரா. ஸோ வந்துட்டு ஜிமின் பக்கத்தில் உட்கார்றா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, யார் இது அப்படிங்கிற மாதிரி. சரி ஒரு வேளை அக்கா தங்கச்சி இப்படி இருக்கலாம், தப்பாக புரிஞ்சுக்காத வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்கீங்க. ஆனால் வந்துட்டு அந்த பொண்ணு கையில் ஏதோ ரிப்போர்ட் இருக்குது. அவள் எங்கேருந்து வரா அப்படின்னா இந்த ப்ரெக்னென்ட் எல்லாம் இது பண்ணுவாங்களோ, ஸோ அந்த இடத்துல இருந்து வரா. இவன் எனக்கு இங்கேருந்து வரா,
ஓ அல்லடா! இல்ல, இல்ல. அக்கா, 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 தங்கச்சி. தப்பா நினைக்காத வயன். அவர் வந்துட்டு சிங்கிள் தான். உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே மனச தேத்திக்கிறீங்க. ஆனாலும் வந்துட்டு மனசு அப்படியே படபடன்னு அடிச்சுக்குது. ஏன்னா, அவ கழுத்துல வந்துட்டு அவ கையில எதுவுமே கல்யாணம் ஆன மாரி ஒரு சின்ன ஒரு எவிடன்ஸ் கூட உங்களுக்கு தெரியல. ஸோ அப்படியே தள்ளி நின்னு தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. என்னதான் வந்துட்டு உண்மையா இருக்காது அப்படின்னு நீங்க நினைச்சாலும், உங்க மனசு வந்துட்டு பயப்படுது. ஒரு விஷயம் நம்ம அதாவது நமக்கு பிடிச்சது நம்ம விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறப்போ ஒரு பயம் வரும்ல. ஸோ அந்த மாரி தான். பயங்கரமா அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. இல்ல, இல்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அந்த பொண்ணோட தோள் மேல கை அதாவது ஷோல்டர்ல வந்து கை போட்டு, "ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல போயிடலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவளும் வந்துட்டு ஒரு மாரி தலையாட்டுறா. ஸோ 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. நீங்க பார்க்குறீங்க. என்ன இது இப்படியெல்லாம் போறாங்க? அதுவே உங்களுக்கு ஒரு மாரி டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு தான் அங்க எல்லாருமே தெரியும்ல. அப்படியே போயிட்டு நீங்க அந்த ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்குறீங்க. அது வந்துட்டு, அக்கா இருங்க நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டா? சொல்லுவீங்களா?" அப்படின்னு சொல்லவும், "என்ன வேணா கேளுடி வாயாடி சொல்றேன்" அப்படிங்கிறாங்க. அதுவா? அந்த பொண்ணு ஏன் அங்கேருந்து வருது? அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஏதாவது உடம்பு சரியில்லையா? அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு, "அதெல்லாம் இல்லைம்மா. அது ஒரு சின்ன அபார்ஷன் கேஸ்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவ்வளோதான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாரி கண்ணெல்லாம் ஆல்ரெடி கலங்கியிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு திக்கி திக்கி தானே பேசியிருப்பீங்க. ஸோ அத கேட்டதுமே, என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. "அதான்டா அபார்ஷன் கேஸ்டா" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்குறப்ப எப்படி இருக்கும்? அப்படியே இடிஞ்சு போய் நிக்கிறீங்க. ஓகே டியர். இந்த ஒன் ஷாட்ட இதோட நான் முடிச்சுக்கிறேன். நான் மொத்தமாவே 1/2 ஹவர்க்குள்ள முடிக்கணும்னு நெனச்சேன். ஆனா வந்துட்டு, இன்னும் நான் எப்பவே அதாவது ஒன் ஷாட்ட முடிக்கவே இல்ல. ஆனா 50 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நான் இத முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க டியர். ஓகேவா? உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சொல்லுங்க. இத வந்துட்டு நம்ம கன்டின்யூ பண்ணலாம். இன்னொரு பார்ட் வந்துட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இல்ல ஓகே இதே போதும் அப்படின்னா கூட விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னொரு பார்ட் நான் போடுறேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பா ஹாப்பி எண்டிங்ல முடியணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நான் இன்னொரு பார்ட் போடுறேன். ஆனா நீங்க கேட்டா தான் நான் போடுவேன். ஓகேவா? ஓகே டியர். ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க. இன்னொரு பார்ட் வேணுமா? வேணாமாங்கிறது உங்களோட விருப்பம் தான். உங்க கையிலேயே குடுத்துட்டேன். நீங்க சொன்னா நான் கண்டிப்பா போடுவேன். ஓகே. டாடா! சனாடியர் நான் உங்களுக்கு இதை முன்குறிப்பாக கொடுத்துருக்கணும். ஆனால் வந்துட்டு மறந்துட்டேன். ஸோ பின் குறிப்பாக எடுத்துக்கோங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒயினோட ஃப்ரெண்டோட கேரக்டர் வந்துட்டு ரெண்டு சொன்னீங்கல்ல, 2 ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஏதோ ஒரு பேர் சொன்னீங்க. எனக்கு அந்த பேர் வாயிலே வரமாட்டேங்குது. ஸோ அதனால் நானே ஒரு பேர் வச்சுக்கிட்டேன். ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. ஓகேவா? ஏன்னா எனக்கு நீங்கள் சொன்ன பேர் வந்துட்டு டக்குன்னு ஞாபகம் வரமாட்டேங்குது. வாயில் டக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது. அதனால தான் நான் பேரை மாற்றிட்டேன். ப்ளீஸ் மன்னிச்சு. ஸோ அவ்வளோதான் டியர். உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அண்ட் இதுக்கு இன்னொரு பார்ட் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஓகேவா? டாடா!